பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் இப்போது கேட்கலாம் எனக்குள் நான். ஒவ்வொரு வாரமும் இந்த எனக்குள் நான் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு ஆளுமைகள் தன்னை தனக்குள் தேடும் ஒரு அற்புத தருணத்தை மடை திறந்த வெள்ளமாய் மனம் திறந்து நம்மோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இது. இந்த வாரமும் அதே ஆர்வத்தோடு தனக்குள் தொலைந்து தன்னை தேடுவதற்கு பொறுமையும் மன உறுதியும் வேண்டும். தன்னை அறிவது என்பது தெளிவின் உச்சகட்டம் என்று சொல்லுவார்கள். இலக்கியம் மூலம் இந்திய இணைப்பை முன்னெடுக்கும் ஒரு தேர்ந்த படைப்பாளர் இன்று இதயத்தால் இணையக்கூடிய நேரம் இது. 150க்கும் மேற்பட்ட சிறுகதை, நாவல்கள், குறுநாவல்கள், பயணக்கட்டுரை, வாழ்க்கை சரித்திரங்கள், மொழிபெயர்ப்புகள் இப்படியாய் ஒரு பன்முக படைப்பாளியாய் வலம் வந்து கொண்டிருக்கும் அந்த ஆளுமை தன்னை தனக்குள் தேடக்கூடிய அனுபவ பகிர்வுக்காக காத்திருக்கிறோம். யார் அவர்கள்? இந்த அறிமுகம் சொல்லும் போதே நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். எழுத்துலகத்தில் இன்று தனக்கென ஒரு தனி இடம் வகித்து கொண்டிருக்கும் அனுபவ பகிர்வுகளை எழுத்துக்களின் வாயிலாக இன்றும் சிந்தனை முத்துக்களாக கோர்த்து கொடுத்து கொண்டிருக்கும் தேர்ந்த படைப்பாளர், எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா. அவங்க தான் நம்மளோட இணைந்திருக்கிறார்கள். அம்மா வணக்கம்மா. வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலையின் சார்பாக உங்களை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறது அப்படின்றது எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம், மகிழ்வு, பெருமை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய தருணங்களில் ஒவ்வொரு மனிதரையும் கடந்து போகக்கூடிய உங்களுடைய எழுத்து, அந்த வாசிப்பு திறன் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தன்னை தனக்குள் தேடும்னு இப்போ இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறோம். ஆனால் உங்கள் எழுத்துக்களில் எல்லாருமே தன்னை தனக்குள்ளே நிச்சயம் பார்க்கக்கூடிய வகையிலான எழுத்துக்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நன்றி. அந்த கதாபாத்திரங்களாகவே மாறக்கூடிய ஒரு உணர்வை கொடுக்கறதும் உங்களுடைய அந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அம்மா சொன்ன கதைகள், இது உங்களுடைய படைப்பு தான். அங்கேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். அப்படி கதைகள் கேட்டு 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 வளர்ந்தது உங்களுக்கு இந்த எழுத்தில் ஒரு ஆர்வத்தை கொடுத்ததா, இல்லை இது உங்களுக்கு இயல்பாகவே வந்ததா? இப்போ சில பேர் ஒரு ஏதோ ஒரு சூழலில் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு தாக்கத்தினால எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களுடைய பயணம் எப்படிமா ஆரம்பித்தது? நீங்கள் மூணாவதாக சொன்ன காரணம் தான் நான் எழுத ஆரம்பித்ததுக்கு காரணம். சந்தர்ப்ப சூழல் தான் காரணம். சந்தர்ப்ப சூழல். நான் எழுத்தாளராகவே நான் நினச்சதே இல்லை. ஏன்னா பள்ளி கல்லூரியிலலாம் தமிழ் மீடியத்தில் தான் தமிழ் பள்ளியில் படித்தேன். இருந்தாலும் கூட என்னுடைய பாடம் எனக்கு தமிழ் பாடம் இல்லை, சமஸ்கிருதம். அதனால் எனக்கு இலக்கண தமிழில் எனக்கு தெரியவே தெரியாது. தமிழில் தான் எல்லா சப்ஜெக்டும் படித்தா கூட தமிழை முறையாக பயின்றவள் இல்லை நான். இப்படி தான் இருக்கணும் அப்படி இலக்கணம் தெரியாது முக்கியமாக. ஸோ அதனால் எனக்கு சின்ன வயசில் பெரிய நாட்டியக்காரி ஆகணும், நான் பரதநாட்டியத்தில் நான் ஒரு பெரிய அளவில் வரணும்னு ஆசை எனக்கு. அதுக்கேற்ற மாதிரி மிக முக்கியமான ஒரு நடன ஆசிரியரான கேஜே சரசா அவங்கக்கிட்ட நான் டான்ஸ் கற்றுட்டு அரங்கேற்றமாச்சு. ரொம்ப நிறையா மேடை கச்சேரியும் கொடுத்துருக்கேன். ஆனால் அப்பா டிகிரி வேணும் பெண்களுக்கெல்லாம், கண்டிப்பாக டிகிரி படிக்கணும் அப்படின்னு சொன்னதால் டிகிரி முடிச்சுட்டு கல்யாணம் ஆகிடுது. அப்பா அம்மா பார்த்து வச்ச பையனோட. எனக்கு 25 வயசு 26 வயசு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் என்னை ரொம்ப பாதித்தது. நீங்கள் உங்கள் அறிமுகத்தில் சொன்னீங்க, அந்தந்த கதாபாத்திரமாகவே எங்களை மாற வச்சிடுறீங்க வாசகர்களை நீங்கள் சொன்னீங்க. இது என்ன, இதை எப்படி நான் விளக்குவேன்னா, எம்பத்தின்னு ஒன்று இருக்குது. அதாவது நாம் அதுவாக அவர்களாக மாறுவது. அப்போ தான் அந்த பரவசமும் அந்த துக்கமும் அந்த வேதனையும் நமக்கு புரியும். நம்ம தூரக்கேன்னு பார்த்தோம்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது. பர்சனலாக அந்த கூடு விட்டு கூடு பாஞ்சு அவங்களுக்குள்ளே நம்ம போய் அதை நம்ம அனுபவிச்சாதான் நம்ம அதை யதார்த்தமாக எழுதி வாசகரையும் அதே மாதிரி உணர வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் என்னை பாதித்த போது நான் எழுத்தாளராகணும்லாம் நினச்சதே கிடையாது. அதனால் எனக்கு எழுத வரும்னு நான் நினச்சது கிடையாது. அந்த சம்பவம் என்ன ரொம்ப பாதிச்சுட்டே இருந்தது. எத்தனை நாள் பாதிச்சதுன்னே தெரியல, பிராண்டிகிட்டே இருக்கும்பாங்களே அந்த மாதிரி இருந்தது. ஒரு மதிய நேரம் என் கணவர் வேலைக்கு போன பிறகு நான் பேப்பரையும் பெனாவையும் எடுத்து வச்சுட்டு நான் என்னுடைய
உணர்வுகள் அதில் அப்படியே எழுதினேன் நான். அது ஒரு வடிவமா அது கதையாவோ கட்டுரையாவோ? வடிவம்லாம் நான் பிளான் பண்ணவே இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி நான் வந்து எனக்கு ஒரு முன்னோடியாக ஒரு எழுத்தாளரை பார்த்து ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்ணி அதெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு நாட்டியம் தான் இருந்தது எனக்கு முழுக்க முழுக்க. ஆ. அதனால என்னுடைய உணர்வுகளை, எனக்குள்ள இருந்த அவஸ்தைகளை ஒரு பிரசவம் மாதிரி அதை நான் வெளியில் தள்ளன மாதிரி அதை எழுதி முடிச்சப்பறம் பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு பார்த்தா அது ஒரு சிறுகதையாக இருக்குது. அருமைமா. என்னையே அறியாமல் அது அப்படி என்னோட உணர்ச்சி பூர்வமாக நான் எழுதினது. உடனே அதை பிரதி எடுத்து நான் வந்து கல்கி பத்திரிகைக்கு அனுப்பிச்சிட்டேன். 3 வாரத்தில் அவங்க கிட்டேருந்து கார்டு வந்தது, உங்கள் கதை பிரசுரத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு. ம். அதுதான் துவக்கம். பிள்ளையார் சுழி அதுதான். அப்போ கல்கி ராஜேந்திரன் ஆசிரியர் ம். என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தபோது, உணர்ச்சிகளை உங்களுக்கு ரொம்ப நல்லா கையாள வருது, அதை உங்கள் ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்கன்னு சொன்னார் அவர். அதுக்கப்புறம் 2வது கதை விகடனில் ஆச்சு. நான் 68 எழுத ஆரம்பித்தேன். 69லேயே நான் விகடனில் 4 சிறுகதைகள் 2 மாதத் தொடரும் எழுதிட்டு, அந்த வருஷத்து சிறந்த மாதத் தொடராக என்னோட தொடரை வேற வாசகர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதெல்லாம் எனக்கு கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் நடந்தது. 70ஆம் வருஷம் என்னுடைய அப்பா இறந்தபோது, அந்த துக்கத்தில் நான் இருந்தபோது மணியன் சார் ரொம்ப ஊக்கம் கொடுத்து என் முதல் தொடர்கதை எழுத வச்சார். எதற்காக? ஆக இந்த 71ஆம் வருஷம் ஏன் இத்தனை சொல்கிறேன்னா, 71ஆம் வருஷம் வரைக்கும் முதல் 3 வருஷம் என்னை பாதித்த விஷயங்களை அது உணர்ச்சி பூர்வமாக, உண்மை பூர்வமாக நான் பகிர்ந்து கொண்டதை வாசகர்கள் ரொம்ப வரவேற்றாங்க. ஆனால் 71ல் நான் என் கணவரோட அவருடைய ஃபேக்ட்ரியை பார்த்துக்கிறதுக்காக விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போன பிறகு தான் என்னையே நான் அலசிக்கொண்டு நிதானப்படுத்தி கொண்டு எனக்கு முன்னால் எழுதினவங்க எழுத்தெல்லாம் படித்து, ஒரு ஆசிரியர் வைத்துக்கொண்டு கொஞ்சம் சங்ககால இலக்கியங்கள்லாம் படித்து, அதுக்கப்புறமா ஆமாம் படிச்சீங்களா? ஆமாம் எனக்கு தெரியணும் இல்லையா, என்னை வந்து வாசகர்கள் என்னை ஒரு எழுத்தாளராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்படி இருக்கிறச்சே நான் வந்து அவங்களுக்கு ஐ மஸ்ட் டூ ஜஸ்டிஸ். அதனால் எனக்கு முன்னாடி யார் யார் என்ன எழுதியிருக்காங்கங்கிறத படித்து, ம். அப்புறம் 72லேயே நான் எழுதின கதைகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உணர்ச்சி பூர்வமான கொட்டல் அவ்வளோ இருக்காது. அந்த அது வந்து பக்குவப்பட்ட இல்லை, இது என்னன்னா அடித்தட்டு மக்களை பற்றியெல்லாம் நான் ரொம்ப தெரிஞ்சுட்டேன் அந்த விழுப்புரம் அங்கே வாழ்க்கையில். இருக்கும்போது. அங்கே அந்த கிராமம் நான் இருந்தது பட்டிக்காட்டு கிராமம், சுற்றி வயக்காடு, ம். நெடுஞ்சாலை, இந்த பக்கம் நெடுஞ்சாலையை தாண்டி அந்த பக்கம் வந்து குடிசை. அந்த கிராமம் எந்த கிராமத்துலமா? வழுதரெட்டின்னு விழுப்புரத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி வழுதரெட்டின்னு நேஷ்னல் ஹைவேலேயே இருந்தது. எங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளேயே வீடு. ம். 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 நிஜமான ஒரு இந்த மெட்ராஸில் ஒரு ஹெக்டிக் லைஃப்பில் இருந்துட்டு அங்கே போய் அப்படியே ஒரு நான் சொல்லுவேன் எப்போவுமே, மெட்ராஸில் நேரம் என் கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் அங்கே போனோடனே நேரம் என் கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ நிறைய சிந்திக்க முடிஞ்சுது என்னால். பல கோணங்கள்லேருந்து உலகத்தை பார்க்க முடிஞ்சுது. இந்த அடித்தட்டு மக்களோட வாழ்க்கையெல்லாம் பார்க்க முடியுது. வழிகளை பதிவு பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு எழுத்தில் வந்து கிராஃப்ட் உத்தின்னு ஒன்று இருக்கணும். அதாவது கரு இருக்கணும். நல்ல கருவை வந்து நல்ல அழகான உத்தியோடு சேர்ந்து கொடுத்தா அது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பீஸ், இல்லை ஒரு இலக்கியமாக ஆகிறதுங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் கரு இருந்து அதை அப்படியே வெளியில் கொட்டியிருக்கேனே தவிர, இந்த மாதிரி உத்தின்னு ஒன்று இருக்குது, கிராஃப்ட்னு ஒன்று இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சு 72க்கு அப்புறமே நான் எழுதின எழுத்துக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆழமான சிந்தனையோடு, அதுலேயும் உணர்ச்சிகள் இருக்கும் எல்லாமே இல்லை. ஏன்னா நான் முழுக்க முழுக்க சமுதாய பிரச்சனைகள், மனித நேயம், மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த முரண்பாடுகள், பிரச்சனைகள், இதெல்லாம் தான் நான் எழுதுவேன். மெயினாக வந்து அந்த அன்பு, அதை பேஸ் பண்ணின விஷயங்கள் உங்களோட கதையில் நிறைய பார்க்க முடியும். இதுதான் வேணும் அப்படின்றத ரொம்ப மென்மையாகவும் அதே நேரம் சில இடங்களில் ஆணித்தரமாகவும் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் சொன்னீங்கம்மா, அருமையாக ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒரு பிரசவ வலி மாதிரி எனக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே எழுத்து ஒரு தவம், எழுத்து ஒரு வரம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த ஒரு தாய்மை மனப்பான்மை எல்லா எழுத்தாளர்களுக்குள்ளேயும் இருக்கும்போது நல்ல கதைகளை அவங்க நல்ல குழந்தைகளாக தான் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துட்ருக்குறாங்க இல்லையா? இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம எழுதணுங்கிற அந்த துடிப்பு, அந்த வேகம் அதெல்லாம் இருந்தாலும் கூட அடிப்படையில் ஏதோ ஒரு பொறி நமக்கு இயல்பாகவே இருக்கணும். அதாவது நான் எப்படி சொல்வேன், எல்லா பாட்டு கற்றுக்கலாம். நீங்கள் 10 வருஷம் கர்நாடக சங்கீதமோ இதுவோ கற்றுக்கலாம். எம்எஸ் அம்மா மாதிரி பாடணும்னு பாடலாம். ஆனால் அந்த குரல் இல்லைன்னா அவங்களுக்கே வர முடியாது. அந்த மாதிரி எழுத்தாளர்களுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு பொறி இருக்கணும். அந்த பொறி இயல்பாகவே இருக்கணும். அந்த பொறியை சில பேர் இனம் கண்டு கொள்ளாமல் அதுக்குள்ளே போகாமல் விட்டுடுறாங்க.
இனம் கண்டு கொள்பவர்கள் அதை ஒரு சின்ன விதையை விதைச்சி தண்ணி விட்டு வளர்க்குற மாதிரி அதை நம்ம ஊதி ஊதி வளர்த்தோம் என்றால் நல்ல விஷயங்களெல்லாம் சுற்றிலும் பார்த்து தெரிந்து கொண்டு அலசி ஆராய்ந்து கூடு விட்டு கூடு பாய்ந்து இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தோம்னா கவனிப்புத்தன்மை ரொம்ப நிறைய முக்கியம். வரும் நமக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும். ஆனால் அடிப்படையில் ஒன்று ஏதோ இருக்கணும். இப்போ நாட்டியம் ஆடினோம்னு கூட அந்த இயற்கையான நளினம் இருக்கணும். நளினமே இல்லாதவங்களை போய் மரக்கட்டை மாதிரி நிற்கிறவங்களை ஆடுன்னா ஆட முடியாது. எல்லாத்துலேயுமே எந்த ப்ரொஃபஷன்லையுமே அது டாக்டராக இருக்கட்டும், நல்ல பேச்சு திறமை இருக்கிறவங்க தான் வக்கீலாக முடியும். நிச்சயமா. பேசவே தெரியாமல் அப்படியே இருக்கிறவங்க பெரிய வக்கீலாக முடியுமா? முடியாது. ஸோ அந்த அடிப்படை பொறிங்கிறது வித்துங்கிறது அது வந்து மரபணுவில் வருதா அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறீங்க. ஜீன்ஸில் தான் வரேன். எங்கள் அம்மா சைடில் ரொம்ப ஸ்காலர்ஸ் எல்லாருமே. ஓ, அதனால எனக்கு அம்மா சைட்லேருந்து தான் அது வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க. சரிம்மா, இப்போது நீங்கள் நாட்டியம் ரொம்ப பிடிக்கும், அதில் தான் ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக வரணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு கட்டாயமோ ஏதோ ஒரு சூழல் சமூகம் வந்து உங்களை இந்த பாதையில் கொண்டு வந்துருச்சு. ஆனால் அதை நம்ம மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களாம்மா? என்னோட கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். எனக்கு எது கிடைச்சாலும் அதை நான் சந்தோஷமாக எடுத்துப்பேன். நான் இது இல்லையே அது இல்லையேன்னு அடுத்தவங்களோட என்னை ஒப்பிட்டுக்கிறதும் எனக்கு கிடையாது. எங்கள் அக்கா ரொம்ப அழகாக இருப்பாங்க. நல்ல நல்ல நேரம், என்னை விட கூட உயரம். 5'8", ஒரு லேடிஸ்க்கு அவ்வளோ. நானே 5'6.5", 5'8", நல்ல நேரம். கோல்டு மெடலிஸ்ட் காலேஜ்லலாம். அவங்களோடலாம் நான் என்னை ஒப்பிட்டதே கிடையாது. இது எனக்கான தனித்தன்மை. இது வந்து அவங்கவுங்க ஒரு 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? ஆனால் 5 விரலும் முக்கியம் தானே. ஒரு விரல் இல்லைன்னா நம்மளால அந்த காரியம் ஒன்று முழுமையாக பண்ண முடியாது. அந்த மாதிரி யாரோடையும் நான் என்னை ஒப்பிட்டுக்காமல் இருந்ததுனாலையும் என்னமோ தெரியல. டான்ஸ் ஆடினது ஒரு கட்டம் ஆகி முடிஞ்ச பிறகு எழுத்தாளரான அப்புறம் முழுக்க முழுக்க நான் அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். திரும்ப உங்களுடைய எண்ணம் அந்த நாட்டியத்தை நோக்கி இல்லை, நான் நாட்டியம் வீட்டில் ஆடிட்டே தான் இருப்பேன். 70s அமெரிக்கா போன போது முதல் முறை அங்கே 10 கச்சேரி கொடுத்தேன். கச்சேரியாவே ஆமாம், எல்லாம் 2 மணி நேரம் கச்சேரி. ஏன்னா டேப்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் என்னோட 59வது வயசில், அதாவது 1999ல் கேஜே சரசாவோட ஸ்கூலுக்கு பொன்விழா. அப்போ அவங்க வந்து நாரதகான சபாவில் ரொம்ப பெருசாக 3 நாள் கொண்டாடினாங்க. இப்போ என்னை கேட்டாங்க, ஒரு மாதம் முன்னாடி கேட்டாங்க, நீங்கள் ஆடுறீங்களாமான்னு கேட்டாங்க. அவங்க சீனியர் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் ஆடுறேனே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது எல்லோரும் கூட சொன்னாங்க, நீ என்ன ஊரறிஞ்ச எழுத்தாளர், நான் நீ போய் நாட்டி ஆடி பேரை கெடுத்துக்க போகிறேன். நீண்ட இடைவெளி இருந்திருக்கு. இல்லை, நான் கொஞ்சம் எப்போ பாரு வீட்டில் அப்போல்லாம் கொஞ்சம் ஆடி, நாட்டியம் அவ்வளோ ஆசைங்கிறதுனால கொஞ்சம் ஆடி பார்த்துப்பேன் வீட்டில். ஆனால் அந்த வயசுக்கு உட்கார்ந்த அடவெல்லாம் முட்டி போட்டு அரைமண்டியில் ஆட முடியாது. லிமிட்டேஷன்ஸ் தெரிஞ்சு 15 நாள் டீச்சர் வீட்டுக்கு போய் ட்ரைனிங் எடுத்துட்டு 1 மணி நேரம் நாரதகான சபாவில் நான் ஆடினேன் 59வது வயசில். அதுக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க? பத்மா சுப்ரமணியம், சித்ரா விஸ்வேஸ்வரன், சுதாராணி ரகுபதி, ஃபர்ஸ்ட் ரோல மூப்பனாரையா, ஷாவி சார், எல்லாரும் முதல் ரோல உட்காந்துருக்காங்க. ஆனால் எனக்கு எல்லாரும் சொன்னான், உனக்கு பயமா இல்லையா? எனக்கு பயமே இல்லை. ஏன்னா எங்கள் டீச்சர் போட்ட அஸ்திவாரம் வீட்டுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. எங்கள் டீச்சர் நாங்கள்லாம் கிளாஸில் போய் கற்றுக்கல. நானும் எங்கள் சித்தப்பா பொண்ணு, நான் சிவசங்கரி, அவள் சாந்த சங்கரி, நாங்கள் 2 பேரும் தான் கற்றுட்டோம். 2 பேருக்கும் தான் ஒன்றா அரங்கேட் ஆகி ஒன்றா தான் ஆடினோம். எங்கள் வீட்டுக்கு வருவாங்க வாரத்துக்கு 3 நாள். டீச்சர் 2 hours எங்கள் வீட்டுக்கு வந்து ஈவினிங் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு போட்ட ஃபவுண்டேஷன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதோட எனக்கு இந்த ஆர்வமும் சேர்ந்து கொள்ளவே 59 வயசில் என்னால் பண்ண முடிஞ்சது. அருமையாக சொன்னீங்க. அந்த ஆர்வமும் பயிற்சியும் இருந்ததுன்னா வயசு வந்து இதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் நடனம் கற்றுட்டு திருமணத்துக்கு அப்புறம் அதை விட்டுட்டு நிறைய வருஷம் ஆடாதவங்க திருப்பி நீங்கள் ஆடினதால நாங்கள்லாம் பாடுறோன்ட்டு 50 வயசில் ஆடுறாங்க. நல்ல பல தகவல் பகிர்வுகளோடு நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எனக்குள் நான். இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நம்ம நேர்கள் நிறைய பேர் உண்மையிலேயே இல்லை எதுக்கு தயங்கணும். இல்லை, இப்போ நான் வந்து ஒரு 3 இந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு நாட்டிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க கூப்பிட்டாங்க. அந்த நாட்டிய நிகழ்ச்சி என்ன விசேஷம்னா எல்லாருமே 60லேருந்து 75 வயசு ஆனவங்க. எல்லாருக்கும் சின்ன வயசில் இந்த ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசையை அவங்களால நிறைவேற்றிக்க முடியல. அது வந்து குடும்ப பொறுப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு கற்றுண்டு அதில் வந்து 74 வயசு தான் மூத்தவங்க.
ஆடுறாங்களே. அந்த அந்த உடல் அதாவது அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும். அதாவது நான் எம்பி குதிச்சு அரமண்டியில் உட்காந்து தரையில் உட்காந்து அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த வயசுக்கு எது முடியுமோ முகபாவம், கையில் முத்திரைகள், காலில் அடவுகள் ரொம்ப போட முடியாது. பட் இதெல்லாம் பண்ண முடியும். எல்லாம் ஒரு 10 பேர் 12 பேர் ஆடினாங்க. ரொம்ப பிடிச்சது எனக்கு. இது நான் ஒரு கதையை எழுதியிருக்கேன், நானாக அப்படின்னு சொல்லிட்டு. நானாக உங்களோட இது அதே தான். இது எப்படி ஒருத்தி தன்னை தேடிட்டு போறா, தான் யார். அதாவது நான் இதை எப்போ எழுதினேன்னா 30 வருஷம் முன்னாடி எழுதினேன் இந்த கதையை. நான் எப்போவுமே எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்கணும்னு நினைக்கிறோம் எழுத்தாளராக. அப்போது நான் நினைப்பேன், வேலை பார்க்குற பெண்கள்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. படித்தது முதல்ல, அப்புறம் வேலை பார்க்குறது. 80s 90s வேலை பார்க்குறவங்க. அடுத்த தேடல் என்னவா இருக்கும்னா, நான் யார், என்னோட விருப்பு வெறுப்பு என்ன. பெண்கிறவோ ஒரு மனைவி மட்டும் அல்ல, ஒரு தாய் மட்டும் அல்ல, அதை தாண்டி அவள் ஒரு மனுஷி. அந்த மனுஷிக்கு என்ன விருப்பு வெறுப்பு இருக்கும். எல்லாருக்கும் என் ஹஸ்பண்டுக்கு கத்திரிக்காய் பிடிக்காதனால நான் கத்திரிக்காய் சமைக்க மாட்டேன்னு சொன்ன பெண்கள்லாம் எனக்கு தெரியும். ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதுன்னா உனக்கு கொஞ்சம் பண்ணி சாப்பிடலாமே, தப்பு இல்லையே. அந்த மாதிரி நம்ம தியாகம் பண்ணி நல்ல பெண்ணாக அப்படி தான் இருக்கணும்னு நமக்கு அப்படியே நம்மளை சொல்லி வளர்த்துட்டாங்க கண்டிஷன்டு மைண்ட். ஸோ நான் நினச்சேன் பெண்களுக்குள்ள தேடல் வர ஆரம்பிக்கும். அதுக்கு குடும்பம் தயாராக இல்லைன்னா ஒரு சின்ன பிரச்சனைகள் இப்போ வரும். 42 வயசு என்னுடைய கதாநாயகி. அவளுக்கு 2 பிள்ளைங்க, 2 பேரும் ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலை, காரு ஆள் எல்லாம் இருக்கும், ஒன்றும் குறையே கிடையாது. 2 பிள்ளைகளும் ஐஐடியில் படிக்கிறதுக்காக ஹாஸ்டலுக்கு போன பிறகு திடீர்னு இவளுக்கு வீட்டில் ஒரு வெறுமை. எல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, இவளுக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சுற்றி வரா, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு நாளைக்கு தோன்றுறது, சின்ன வயசில் டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டோமே, ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கலாக்ஷேத்ராவில் போய் கேட்டு, நான் ஒரு தியரி கிளாஸ்க்கு மட்டுமாவது வரட்டுமான்னு கேட்டு ஏற்பாடு பண்ணிட்டு வருவோம். அவள் ஹஸ்பண்ட் வெளியூர் போயிருக்கிறோம். வந்த அப்புறம் அவன்கிட்ட குதிச்சுன்னு அவள் சந்தோஷத்தோடு சொல்லும்போது அவன் அப்படியே தூக்கி வரைப்பட, இந்த வயசில் டான்ஸா, எல்லாரும் என்ன சொல்வா, பைத்தியம் மாதிரி பேசாத, ஆசையாக இருந்தால் டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போ, ஸ்விங் கிளாஸ்க்கு போ, குக்கரி கிளாஸ்க்கு போன்னு சொல்லிட்டு, இல்லை இப்போ தான் புதுசாக கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்திருக்கேன் அந்த கிளாஸ்க்கு வேணாலும் போ. அதாவது இல்லை அதெல்லாம், அதாவது பெண்களுக்கு என்ன செய்யணுங்கிறது கூட ஆண்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அப்படி தானே எல்லா குடும்பத்துலையும் இருக்கு. எக்ஸப்ஷன்ஸ் சில குடும்பம் தான். அவன் சொல்ல இவ பிடிவாதமாக நான் டான்ஸ் தான் கற்றுப்பேன் போவோம். அப்போ ஒரு நாள் கோவத்தில், இது நீண்ட கதை, ஒரு நாவல், பெரிய நாவல். ஒரு நாள் கேட்பான், நல்லா உடம்ப நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஜம்முன்னு வச்சுருக்கேன், ஒரு நாளைக்கு ஸ்டேஜ் மேலே ஏறி கூட ஆடுவியோ. அவள் சொல்லுவாள், என்ன தப்பு, உங்கள் அக்கா 55 வயசில் ஸ்டேஜில் பாடலான்னா நான் ஏன் ஆடக்கூடாது. அந்த மாதிரி வந்து கடைசியில் குழந்தைல சொல்லி ஒருத்தருமே அவளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, என்னம்மா உனக்கு என்ன மெனப்பாஸா, நீ என்னமோ ஹிஸ்டீரியா மாதிரி என்னெல்லாமோ பேசுறியாமே, இதெல்லாம் என்னது, 42 வயசில் யாராவது போய் நம்ம குடும்பத்தில் யாராவது டான்ஸ் கற்றுப்பாங்களா எல்லாம் கேட்பா. கடைசியில் எல்லாம் நிறைய நான் தாண்டி போயிடுறேன். அவள் மாமியார் சொல்லுவா அவள் பிள்ளைக்கு, அவன் ஊருக்கு போவான் தஞ்சாவூரில் அம்மாவை பார்க்கறதுக்காக. அப்போது அவள் அம்மா கேட்பா, ஏன் நீ மட்டும் வந்திருக்க, ஏன் பாரதி வரலன்னு கேட்பா. அப்போது சொல்லுவாள், அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிடுத்துமா, டான்ஸ் கற்றுக்க போகிறாளாம் அம்மா கிட்ட. உடனே அவள் அம்மா அப்படி பார்த்துட்டு சொல்வா, உங்கள் தாத்தா போன போது உங்கள் பாட்டிக்கு அந்த சம்பிரதாயப்படி மொட்டை அடித்து வெள்ளை புடவை கட்டித்து, உங்கள் அப்பா செத்து போகிற போது 4 வருஷம் முன்னாடி நீ எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் கலர் புடவை கட்டிக்கிறேன், எப்படி முன்னே இருந்தேனோ அதே மாதிரியே இருக்கேன். அதை தவிர எல்லாரும் ஒரே பிள்ளை, நீ போய் சென்னையில் அவனோட இருன்னு சொன்னபோது நான் மாட்டேன், எனக்கு தஞ்சாவூர் என் வீடு என் தோட்டம் முக்கியம் நான் சொன்னபோது நீ என்ன சொன்னேன், எங்கள் அம்மாவுக்கு எது விருப்பமோ எங்கே நிம்மதியோ அது பண்ணட்டும் அப்படின்னு சொன்னேனே. இப்போ ஒவ்வொண்டாட்டி உன் மனைவி இப்போ டான்ஸ் பற்றி தேடுறா, சின்ன வயசில் பட்ட ஆசை இப்போ கற்றுக்கணும்னு பார்க்குறா. காலம் மாறுறதுரா. ஸோ பெண்களுக்கெல்லாம் தங்களுக்குள்ள ஒரு தேடல் இருந்ததுன்னா அதை குடும்பம் புரிஞ்சிக்க வேண்டாமாங்க. அவன் என்ன பண்ணுவான், ராவா காரை ஓட்டின்னு வந்துட்டு இவள் காலையில் வருத்தத்தோடு தான் கிளம்பின்ட்டுருப்போம் கிளாஸ்க்கு, ஃபஸ்ட்டு கிளாஸ். ஏன்னா அவளுக்கு புருஷனெல்லாம் புத்தமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. என்னோட நான் ஒரு நல்ல மனைவியாக இருந்திருக்கேன், நல்ல அம்மாவாக இருந்திருக்கேன், எனக்குன்னு ஒரு ஆசை வரும்போது என் குடும்பம் அதை புரிஞ்சுக்கலையேங்கிற ஒரு வருத்தம் அவளுக்கு. பார்த்தா கதவை திறந்து அவன் நிற்பான், தலையெல்லாம் கலைஞ்சு கண்ணெல்லாம் சிகப்பா. அவள் பேசுறதுக்கு முன்னாடி அவன் அவள் கையை பிடிச்சிட்டு, நான் அவனை கொண்டு போய் கிளாஸில் விடட்டுமா,
அப்படி அதாவது புருஷன் மாறிட்டான் புரிஞ்சுன்னுட்டான் இனிமேல் ஒத்தத்தரா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. இது நான் ஏன் எழுதினேன்னா பல குடும்பங்களில் இந்த தேடல் பெண்ணுக்கு வரும்போது இதுக்கு முன்னாடி இருந்த 100 ஆண்டில் பெண்ணுக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் இல்லாமல் இருந்ததால் அதை குடும்பம் புரிஞ்சுக்காது. புரிஞ்சுக்கலைன்னா அங்கே வந்து பிரச்சனைகள் வரும். ம் ம் ஸோ இதுக்கெல்லாம் தயாராக உடனே அவளுக்கு சம்பாதிக்கிற திமிரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சம்பாதிக்கிற திமிரெலாம் இல்லை. இது வந்து நான் யார், என்னோட விருப்பு வெறுப்பு என்ன, என் ரசனைகள் என்ன, எனக்கு எது பிடிச்சிருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நிச்சயமா. அது வந்து அடுத்தவங்க சொல்லி தெரியறத விட ஒவ்வொருத்தரும் வந்து தனக்குள்ளே இந்த கேள்வியை கேட்டு 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 அந்த தேடல் உள்ளார்ந்து போகும்போது அதான் நான் நானாக நான் நானாக இருக்க நீங்கள் விடுங்களேன். சில சந்தர்ப்பங்கள் எப்போவுமே நான் அப்படி சொல்லலை. அவள் சொல்லுவோம் ஆர்குமெண்ட்லலாம், நான் என்னோட மனைவிங்கிற எந்த ஒரு சின்ன வேலையை கூட குறைக்க மாட்டேன், அம்மாங்கிற எதையும் குறை வைக்க மாட்டேன். அதுக்கு மீறி போய் எனக்கு இருக்கிற நேரத்தில் தானே நான் பண்ண போகிறேன். நல்ல பதிவுமா. ஏன்னா எனக்குள் நாங்கள் வந்து நிகழ்ச்சியோட ஒரு தலைப்பாக நாங்கள் வச்சிருந்தாலும் நீங்கள் சொன்ன உடனே நான் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லணும்னு கண்டிப்பாக. ஏன்னா நிறைய ஒவ்வொருத்தருடைய பகிர்வும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், ஒப்பீனியன் டிஃபர்ஸ்ன்ற மாதிரி. ஆனால் இந்த தலைப்புக்கு ரொம்ப ஆப்டாக நீங்கள் அதுவும் இந்த கதையில் அந்த கடைசியாக சொன்ன அந்த கன்க்ளூஷன் மாற்றம் அப்படின்றது நம்ம மனசுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றத அந்த அம்மா, அதாவது மாமியார் கேரக்டர் மூலமாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அதான் சொன்னீங்க, ஒரு நம்மளுடைய கரு எதுவாக இருந்தாலும் கற்பனை திறன் தான் அதை நகர்த்தி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறேன் அம்மா. எத்தனையோ வீட்டில் சின்ன விஷயங்கள் மனைவி ஆசைப்பட்டால் கூட ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு நாள் போய் இப்போ வெளியில் போய் சாப்பிட்டு வரணுன்னா கூட அது என்ன ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது எல்லாம் போன ஏன் அவளுக்குன்னு சில டைம் வேண்டாமா? நிச்சயமாக எனக்கு பிடிச்சது நான் ஒன்றும் இல்லாட்டாலும் உட்காந்து தூங்கணும்னு ஆசையாக இருந்தால் கூட படுத்து தூங்கட்டும். உங்களுடைய அறிவார்த்தம் அறியாமை ரெண்டுமே ஒருத்தருக்குள்ள கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் அதை எந்த தருணத்தில் இது ரெண்டையும் பிரித்து பார்த்துருக்கீங்கம்மா? இது என்னுடைய அறிவார்த்தமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும், என்னோட அறியாமையால் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதும் என்ன இடமும்? எந்த தருணம்னு இதுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் ஸ்விட்ச் போட்டாப்பில் ஒரு நிமிஷமோ ஒரு நொடியோ இல்லைம்மா. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மரம் பூத்து பூ பிஞ்சாகி பிஞ்சு காயாகி காய் கனி ஆகிற மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற விஷயம். அதாவது நான் விழுப்புரம் போன பிறகு நிறைய சிந்திக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைச்ச போது அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல கோணங்கள் இருக்குது. இப்போது நான் கையை உங்ககிட்ட காமிப்பேன். இந்த உதாரணம் நான் அடிக்கடி சொல்வேன். உங்களுக்கு நகம் தெரியல, எனக்கு நகம் தெரியுது. அதுக்காக உங்கள் கண்ணு தப்புன்னு அர்த்தம் இல்லை, என்னோட கண்ணு ரைட்டுங்கிறதும் கிடையாது. அது ஒரு கோணம். ஆனால் எல்லாரும் தட் இஸ் ஆல்வேஸ் அனதர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், என்னோட சிந்தனைக்கு அப்புறம் நான் என்ன சொல்கிறேன், தெர் இஸ் அனதர் ஆங்கிள்னு ஒரு கோணம் மட்டும் இல்லை. இந்த கையை இது சைட்லேருந்து பார்க்கலாம், இந்த சைட்லேருந்து பார்க்கலாம், மேலேருந்து பார்க்கலாம், கீழேருந்து பார்க்கலாம். அப்படி பார்த்தா தான் இந்த கையோட முழுமையாக தெரியும். அந்த முழுமையான இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பல கோணங்கள். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்க்கையில் இன்றைக்கி பல பேர் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணமே கண்ணை கட்டி விட்ட குதிரை மாதிரி ஒரு கோணத்துலேருந்தே பார்த்து இருந்துட்டு நான் சொல்கிற மதிப்புகள் தான் சரி, நான் சொல்கிற வார்த்தைகள் தான் சரி, என்னுடைய முடிவுகள் ரசனைகள் தான் சரி, உங்களது தப்பு. தட் இஸ் வி பிகம் ஜட்ஜ்மெண்டல். தீர்ப்பு சொல்கிறோம். அவளா கெட்டவோ, நடத்த கெட்டவோ, அவளா மோசம், ரொம்ப பேசுவான். அவங்களுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். நிச்சயமா. விலை மாதிரிகளோடலாம் நான் பழகின போது, அவங்கள சந்தித்த போது அவங்களுக்குள்ளெல்லாம் ஒரு கதை இருக்குது. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிற ஒரு பிள்ளை தம்பியை வந்து காப்பாற்றுறதுக்காக ஒருத்தி இந்த தொழிலுக்கு வந்திருக்கா. எல்லாரும் அப்படி வந்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சிலருக்காவது அவங்களுக்குன்னு ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காமல் இவங்க மோசம், அவங்க மோசம், இது தப்பு, அதெல்லாம் சொல்கிறதுக்கு நாம் யார்? நமக்குள்ளே எவ்வளவோ குறை நிறை இருக்குது, நமக்குள்ளே எவ்வளோ அழுக்குகள் இருக்குது, எவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றொன்னா ஒட்டடை அடித்தாப்புல நான் சொல்லுவேன் எப்போவுமே, மனசு வந்து விசாலமாக இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும், ஒட்டடை இல்லாமல் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும். அந்த மாதிரி மனசில் தான் ஆழ உழுதோம் என்றால் நல்ல சிந்தனைகளை போட்டு வளர்க்க முடியும். அருமையாக சொன்னீங்கம்மா. அகல உழுவ வேண்டுமா ஆழ உழ வேண்டுமா அப்படின்றதுல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தத்துவமே இருக்குது. அது சுய அலசல் ரொம்ப முக்கியம். நான் வெயிட் குண்டாக இருக்கேனாங்கிறத அடுத்தவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு தெரியணும்.
ஒருத்தர் ஏன் வெயிட் போட்டேன்னு கேட்டால் இல்லை இல்லை இந்த புடவையால் அப்படி தெரியலன்னு சொன்னால் நான் ஏமாத்திக்கிறேன்னு அர்த்தம். ஒரு ஒரு பிரச்சனை இருக்கிறதுன்னு நம்ம ஒத்துக்கொண்டால்தான் அதற்கான தீர்வு காணுவோம். சூப்பர்மா. அந்த மாதிரி பிரச்சனையே இல்லைன்னா கண்ணை விட்ட குதிரை மாதிரி நீங்கள் அதை ஆஸ்ட்ரிச் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க. நெருப்பு கோழி என்ன பண்ணுமா, பாலைவனத்தில் மணல் புயல் காற்று வரைச்சே தலையை மணலுக்குள்ளே விட்டுன்னு விடுவான். அப்புறம் அந்த புயல் அடங்கின பிறகு தலையை தூக்கி புயலா எங்கே அடிச்சதுன்னு கேட்குவான். அந்த மாதிரி நம்மலாம் எஸ்கேபிஸ்டாக இருக்கக்கூடாது. இப்போ அந்தந்த யதார்த்தத்தை எதிர்நோக்கணும். எதிர்நோக்கணும். ஸோ நீங்கள் சொன்ன கேள்விக்கு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 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 சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது நான் எழுதினேன் 82ல். அதுக்காக அவ்வளோ சிந்தனை, மாஸ்டர் பீஸ். அது பல கோணங்கள்லேருந்து ஒரு விஷயத்தை பார்த்ததால் தான் இன்றைக்கும் அது பேசப்படும் ஒரு புஸ்தகமாக இருக்குது. கண்டிப்பாக எத்தனையோ பேர் தலைமாட்டில் வச்சுட்டு படிக்கிறேன் மேடம். ஒவ்வொரு நாளைக்கு அந்த அட்டை படம் கூட வந்து இன்னும் மனக்கண்ணை விட்டு அகலாமல் இருக்கும். அது அதனால் இது படிப்படியாக நிகழ்கிறது. அதான் நான் எல்லாட்டையும் சொல்வேன், 60 வயசு வந்தால் தான் விவேகம் வரணும்னு காத்துட்ருக்காதீங்க. 20 வயசுலேயே 15 வயசுலேயே சிந்திக்க ஆரம்பிங்க. சின்ன சின்ன விஷயமா, அதாவது வாழ்க்கையில் நல்ல மனுஷியாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே, அந்த நல்ல மனுஷிக்கு என்ன வந்து டெஃபினேஷன், என்ன விளக்கம்னு என்னை கேட்பாங்க. நான் சொல்வேன், என்கிட்ட ஒருத்தர் போய் சொன்னால் எனக்கு பிடிக்கல. என்னை ஒருத்தர் மனதாலோ வார்த்தைகளாலோ பணத்தை ஏமாற்றியோ அடித்தோ ஏதோ விதத்தில் என்னை ஏமாற்றினா, என்னை காயப்படுத்தினா, எனக்கு வலி கொடுத்தா எனக்கு பிடிக்கல. எதெல்லாம் எனக்கு வலி கொடுக்கிறதோ அதை நான் அடுத்தவர்களுக்கு செய்யாமல் இருக்க முயற்சிப்பேன். அருமை. நல்ல நல்ல டெஃபினிஷன். இது யாருக்கும் ஃபாலோ பண்ண முடியுமா? நல்ல டெஃபினிஷன். யாருக்கும் ஃபாலோ பண்ண முடியும்? ஒரு குழந்தைகிட்ட கிள்ளிட்டு வலிக்கிறதுன்னா அடுத்தவங்களுக்கு இப்படி தான் வலிக்கும், நீ பண்ணாதே. இதை விட எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? இதுக்கு 60 வயசு வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாமே. என்ன, இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மீகம்னா நிறைய பேருக்கு அது ரிலிஜனோட சம்மந்தப்பட்டது, கடவுளோட சம்மந்தப்பட்டதுங்கிறாங்க. இதெல்லாம் தான் ஆன்மீகம். அன்பின் வழியே அடுத்தவங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்து புரிந்து நடந்து கொள்வது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்கள் ரொம்ப இலகுவாக சொல்லிட்டீங்க. எனக்கு வலிக்கிற மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு இதை விட எப்படி மறக்க முடியும்? இது எல்லாருக்குமே புரியுமே. 5 வயசு குழந்தை கூட புரியுமா? வலி அப்படின்னு சொன்னதுனால உங்களுடைய அந்த நீங்கள் சொன்னீங்க அந்த முதல் சிறுகதை, உண்மையிலேயே அது வந்து ஒரு குழந்தை இல்லாத அந்த தம்பதியருடைய வலியை அதை விடவும் உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்த முடியுமா அப்படின்றது என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, அனுபவிச்சவங்களுக்கு தான்ப்பா அந்த வலி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு படைப்பாளன் மட்டும்தான் பார்வையிலேயே ஒரு காட்சியை பார்க்கும்போதே அந்த அனுபவத்தை உணரக்கூடிய, பார்வையில் இல்லை, அதை பார்த்து உள்வாங்கி கொண்டு அவர்களாக மாறி அனுபவிக்கணும். அந்த உணர்வு கூடு விட்டு கூடுபாயுதல் அது வேணும். இல்லைன்னா எல்லாத்தையுமே நம்மளே அனுபவித்து எழுதணும்னா நடக்காது. பிரசவத்தை பற்றி ஆண்கள் எழுதவே முடியாது, மென்ஸ்ட்ரேஷன் பற்றி ஆண்கள் எழுதவே முடியாது, ஷாவை பற்றி யாருமே எழுத முடியாது, மரணத்தை பற்றி. இதெல்லாம் நம்ம நடக்கிறத சுற்றி பார்க்கும்போது அந்த நிலையில் நம்ம போய் அதை உள்வாங்கி கொண்டு, சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில், ஃபர்ஸ்ட் யூ லிசன், கேட்கணும். ரெண்டாவது யூ இன்டர்னலைஸ், அதை உள்வாங்கிக்கணும். மூன்றாவது கான்டம்ப்ளேட், அதையே அலசி 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 திங்க் பண்ணிட்டு இருக்கணும். அப்புறம்தான் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்படிதான் முடியும். நீங்கள் அவர்கள் சிரிக்கட்டும், அவர்கள் பேசட்டும். இப்போ இந்த இடத்துல ஒரு வலி வருது, அதை இன்னும் ஒரு நம்மளை தாண்டி நீங்கள் சொன்னீங்க கூடு விட்டு கூடு பாயணும்னு சொல்லி. ஆனால் ஒரு மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் பேசுவாங்க, சிரிப்பாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கான வலின்றது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம். அப்படி உங்களுக்கு ஒரு சூழல் நேர்ந்திருந்தால் அந்த இடத்துல நீங்கள் அதை எப்படி கடந்து அப்படி ஒரு அனுபவம் இருந்தால் நீங்கள் அதை எப்படி கடந்து போயிருக்கீங்க? அனுபவத்தில் தான் எழுதினேன். இல்லை, நீங்கள் கடந்து போனது. ஆமாம், எனக்கு அந்த அனுபவம் உண்டான தொட்டு தான் அதை நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு எழுத்தாக கொண்டு வந்தேன். நான் அது எனக்கு நடந்த அனுபவம், எனக்கே நடந்தது. 5 வருஷம் அப்போ குழந்தை இல்லை எனக்கு. ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு செய்கிற ஒரு சடங்கை செஞ்சாங்க. அது சுற்றி நின்று எல்லோரும் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏற்கனவே மனசு நொந்து இருக்கும், இதை போய் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதுதான் என்னை பாதிச்சுது. இந்த மாதிரி அதை வெளிக்கு எப்படி கொண்டு வந்தேன்னா, நான் வந்து எழுத்தாக கொண்டு வந்தேன். மற்றபடி நிறையா சமயத்துலலாம் வந்து கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து ரொம்ப பேர், அது நான் விதவையான பிறகு அந்த விதவை கோலமே இல்லாமல் இருந்தபோது
என்னை பார்த்து நூற்றுக்கணக்கில் பெண்கள் நான் பொட்டு வச்சுக்கிறேன் 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு நான் கலர் புடவை கட்டிக்கிறேன்லாம் சொன்னாங்களே தவிர, என் காது பட ஒருத்தர் கூட என்கிட்ட தப்பா ஏன் நீ இப்படி இருக்கேன்னு கேட்கல. இன்ஃபேக்ட் ரொம்ப ஒரு அழகான ஒரு சம்பவம் நடந்தது. என் கணவர் வந்து இறந்து போய் ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்போ மனிதனின் கதை எழுதி நாடு பூராவும் அந்த குடி நோய் பற்றிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்த சமயம். ஸோ காஞ்சி சங்கராச்சாரியார் இல்லைன்னு சொல்லி அமிச்சாங்க. காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய கூட்டம் நடத்த போகிறோம் 2000 பேர் வச்சு, நீங்கள் வந்து அந்த விழிப்புணர்வு பேச்சு ஒன்று பேசணும், குடி பற்றி பேசணும்னு சொன்னாங்க. அப்போ என்னை கூப்பிட வந்தவர்கிட்ட நான் கேட்டேன், சங்கராச்சாரிய சுவாமிக்கு தெரியுமா நான் எப்படி இருக்கேங்கிறது தெரியுமான்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மடத்தின் சம்பிரதாயப்படி அப்போல்லாம் 40 வருஷம் முன்னாடி ஒரு விதவைனா விதவை கோலத்தில் இருக்கணும். அவள் வந்து பொட்டு வச்சு பூ வச்சுட்டு கழுத்தில் தாலி போட்டுட்டுலாம் இருக்கிறதெல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நான் எப்படி இருக்கேன், நான் வந்து பொட்டு வச்சுட்டு இருந்தேன், பூ வச்சுட்டு இருந்தேன், தாலி போட்டுட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணிடுறேன். அப்போது நான் எப்படி இருக்கேங்கிறது அவருக்கு தெரியுமா சுவாமி? தெரியும், தெரிஞ்சுன்னு கூப்பிடுறாரு. சரி நான் போனேன். மேடையில் நான் எனக்கு மைக் வச்சு பேசணும், 1 மணி நேரம் பேசினேன். இங்கே கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி ஒரு சின்ன மேடை போட்டு சங்கராச்சாரியார் உட்காந்துட்டு இருந்தார். முழு பேச்சையும் அவர் கேட்டார். பேசி முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு சிகப்பு ரவிக்க துண்டில் குங்குமம் வச்சு அவங்க கொடுத்தாங்க பிரசாதமாக. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, சிவசங்கரிக்கு மட்டும் கொடுத்தா போகாது, சாதாரண குடும்பத்தில் இருக்கிற பெண் கூட இந்த மாதிரி வலியோடு இருக்காளே அவளுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு நான் சொன்னேன். எதுக்குன்னா மீண்டு வருது, இதெல்லாம் தான் மீண்டு வருது. நான் அந்த வழியிலேருந்து மீண்டு வர்றது போது என்ன இது 16ஆம் நாள் காரியம் மலையன் அடுத்த பக்கம்னு நான் ஒரு நாவல் ஆந்தவிடல் எழுதினேன். என் கணவர் போன மறு வருஷம். எப்படி ஒரு சின்ன பொண்ணு திடீர்னு விடும் ஆகி அன்எக்ஸ்பெக்டடாக அவள் அப்படி திக்கு தடுமாறி போய் எப்படி அந்த 1 வருஷத்தை கழித்து மின்னி தனத்தாலே ஒரு தேடி தன்னோட சுயத்தை அறிஞ்சிக்கிறாங்கிற கதை அது மலையின் அடுத்த பக்கம். அவளுக்கு 16ஆம் நாள் காரியம் நடக்க இருக்கும்போது அவளுடைய நாத்தனார் வந்து ஒரு ப்ரொஃபஸர். அவள் சொல்லுவோம் வந்து கோபிக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவள் பண்ணுறதா இல்லை, இதெல்லாம் பிடிக்காதவனுக்கு தம்பிக்கு. அவள் அப்பா அம்மா இவன் சித்ராவோட அப்பா அம்மா கேட்கவே மாட்டாங்க, அதெல்லாம் முடியாது, எங்கள் வீடு எங்கள் சம்பிரதாயம் விடுவாங்க. அந்த ப்ரொஃபஸர் நான் சொல்கிறத சொல்லிவிட்டு அப்புறம் நீ போயிடு வெளியில் விடுவாங்க, அவளை போயிடுவா சொல்லுவாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், ப்ரொஃபஸர் அப்படி அனுப்பிச்சிட்டாங்க தெரிஞ்சப்பறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்காத விஷயத்த நான் ஒத்துக்க மாட்டேன், நான் என் வீட்டுக்கு போகிறேன். அவங்க தனி கொடுத்துட்டு வந்தாங்க, அவங்க தனி கொடுத்ததுக்கு போயிடும். அப்போது சில ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் அந்த துர்கா சொல்லுவாங்க ப்ரொஃபஸர், அவள் போகிறதுக்கு முன்னாடி அவள் அப்பா மாட்டேன். இந்த இஷ்யூ வந்து 4ஆம் நாளோ 5ஆம் நாளோ ஞாபகம் இல்லை எனக்கு. எங்கள் வீட்டு வாசலில் ஒரு பெரியவர் ஒரு சின்ன பொண்ணை கூட்டின்னு வந்தார். அவர் சொன்னார், அம்மா இந்த பொண்ணு என்னோட மருமக, அந்த பொண்ணுக்கு ஒரு 20 வயசு இருக்கலாமா 19 வயசு இருக்கலாமோ. என் பிள்ளைம்மா போன மாதம் 15 நாள் முன்னாடி இறந்து போயிட்டான். 4 நாள் முன்னாடி இவளுக்கு 16ஆம் நாள் காரியம் பண்ணுறதா இருந்தால் அன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை ஆந்தோட இஷ்யூ வந்தது. நீங்கள் எழுதியிருக்கிறத படிச்சுட்டு நாங்கள் அதை நிறுத்திட்டோம்மா. இப்போ பாருங்கோ அவள் அப்படியே இருக்கா பாருங்கோ, விதவை கோலமே இல்லை பாருங்கோன்னார். அப்படியே படைப்பாளருக்கு இதை விட வேற எந்த வித சன்மானமும் அழுக வந்துருச்சுமா எனக்கு. இந்த எழுத்துக்கு இப்படி ஒரு சக்தி இருந்ததுன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக எழுதணும், ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தி, பொறுப்புணர்வு அதுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தி. எதுக்கு சொல்ல வரேன், இதெல்லாம் நம்ம தாண்டும் போது கூடவே 10 பேர் தாண்டுறாங்க. அதுக்கு தான் நல்ல கேள்விக்கு நான் சொல்றது பதில் வரணும். வாழ்க்கை வந்து ஒரு இழப்போடு முடிஞ்சு போய்டுறது இல்லைம்மா. அவங்க போயின அப்புறம் அவங்களுடைய சடலம் கிடக்கும் போதே நமக்கு பசிக்கிறது, தூக்கம் வருது. இது இயற்கை இயற்கை. அதே மாதிரி வாழ்க்கைங்கிறது வாழணும். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அந்த அன்பு மனசில் சுமந்துட்டே நம்ம வந்து நம்ம வாழ கற்றுக்கணும், சாதிக்க கற்றுக்கணும். நம்ம 4 பேருக்கு நம்ம வந்து மன உறுதி கொடுக்குறவங்களாக இருக்கணும். நல்ல பல தகவல் பகிர்வுகளோடு நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எனக்குள் நான். நீங்கள் சொன்னீங்க அந்த அவர் வந்து சொல்லும்போது இருந்த மாற்றம், அந்த மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே வந்து பாராட்டு அப்படின்றது வந்து அந்த புகழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு இல்லை, இதில் கிடைக்கிறது ஒரு சுகானுபவம். அப்படி தான் இப்போ பாராட்டு வந்து ஒரு 2-way ட்ராக் தான் எப்போவுமே. நமக்கும் சரி பாராட்டப்படுறவங்களுக்கும் சரி அந்த ஒரு சந்தோஷம் வந்து ரெட்டிப்பாயிட்டே தான் போகும். இப்போ உங்களை பொறுத்தளவுக்கு எப்படிமா, நீங்கள் பாராட்டுன்னு எடுத்துக்கிட்டா உங்களை அடுத்தவங்க பாராட்டும் போது சந்தோஷப்படுவீங்களா, இல்லை நீங்கள் அடுத்தவங்களை பாராட்டும் போது சந்தோஷப்படுவீங்களா?
நம்ம மனுஷங்களா பிறந்தவங்க எல்லாருக்குமே ஏய் இந்த சமையல் நல்லா இருக்குப்பா சொன்னால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இந்த புடவை உனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் சந்தோஷம் வரும். நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். ம், ம், ம். ஆம்பளை ஆனாலும் பொம்பளை ஆனாலும் ஏய் இந்த பேண்ட் அண்ட் ஷர்ட்டுக்கு நீ நல்லா இருக்கேப்பான்னு சொல்லும். மனசுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வரும். வரும் வரும். சந்தோஷப்படாதவங்களே பாராட்டினா சந்தோஷப்படாமே இருக்க மாட்டாங்க. ம். ஆனால் அந்த பாராட்டை வந்து இங்கே போகக்கூடாது. இங்கே போயிட்டு நின்னுடணும். அந்த பாராட்டு இங்கே போய் பத்தியா நானா அந்த தட்டு அப்படின்னு சொன்னாங்கனாக்கா அப்போ தலை தங்கனம் வந்து திமிர் வரும். திமிர் வந்ததுன்னா வளரவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளை யார் பாராட்டினாலும் யாராக இருந்தாலும் சந்தோஷம் வரும். சந்தோஷமே வரலன்னு சொன்னால் அவங்க ஜடமாக தான் இருக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன் அந்த சந்தோஷத்துலேயே நம்ம தெளிச்சு அது அது திமிரை கொடுக்குற அளவுக்கு போகக்கூடாது. போகக்கூடாது. அடுத்தவங்களை நம்ம பாராட்டும் போது ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க, அது ரொம்ப பெருசு. அது ரொம்ப பெருசு. நம்ம அது வந்து வேலைக்காரியாக இருந்தால் பெருக்கில ஏய் இன்னைக்கு நீ அழகாக பெருக்கி தொடச்சிருக்கேன் பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லுங்க, அவள் முகம் எப்படி மலர்ந்து போயிடும். ஸோ பொய்யா இருக்கக்கூடாது, முகஸ்துதியாக இருக்கக்கூடாது, கூடாது. நிஜமாக இருக்கணும். இருந்தால் அதை மறைக்க இங்க இருந்து வரணும். மறைக்கக்கூடாது. ஒருத்தருக்கு இந்த ஒரு படம் நல்லா இருக்குப்பா அவங்களுக்கு நினச்சிட்டு அதை வெளியில் சொல்கிறதுக்கு ஏன் நான் சொல்லணும், அவர்கிட்ட போய் ஏன் சொல்லணும்னு, அது தப்பு. நினச்சிட்டியா நல்லா இருக்குன்னா நான் கல்யாண வீட்டில் போய் கொஞ்சம் கூட சாப்பிட்டா கூட உடனே ஒரு நல்லா இருந்தால் அவங்கள கூப்பிட்டு இந்த கூட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு வரும். அது எவ்வளோ சந்தோஷம். உண்மையிலேயே பாராட்ட கற்றுக்கணும். ஆத்மார்த்தமாக பாராட்டணும். பொய்யா இருக்கக்கூடாது, முகஸ்துதிய காரியார்த்தக்காக இருக்கக்கூடாது. அதனால் பாராட்டு பெற்றாலும் சந்தோஷம்தான், பாராட்டு கொடுப்பது அதை விட சந்தோஷம். சரி, இது ரெண்டையும் தாண்டி உங்களை நீங்களே பாராட்டிக்கும் போது நல்ல மனுஷியாக சில காரியங்கள் நான் செய்யும்போது என்னையே நான் பாராட்டிப்பேன். பாராட்டிக்கிடுவீங்க. என்னையே நான் பாராட்டிப்பேன். இதை பேர் நல்லா பண்ணியிருக்கேன், இதை இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் மேலே மேலே பண்ணணும். ஒரு நல்ல காரியங்கள், சமுதாயத்துக்கு ஒரு நல்ல காரியம், அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது அது எனக்கு நல்ல மனுஷியாக இருக்கே. ஏன்னா எனக்கு வந்து சாகும்போது நல்ல மனுஷியாக சாகணுங்கிறது தான் என்னோடய ஆசை. சூப்பர். அதனால் நல்ல மனுஷனா உங்களுக்கு நான் டெஃபினேஷன் ஏற்கனவே நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதை நோக்கி தான் என் பாதை போயின்ட்டுருக்கு. சரியான பாதையில் இருக்கேன். முழுமையான மனுஷியாக ஆகிட்டேன்னா இல்லை, இன்னும் போகணும். நான் எனக்குள்ளேயும் நிறையா குறைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் என்னோடய குறைகளெல்லாம் எனக்கே ஓரளவு தெரியும். அதனால் அதாவது பொறுமையே கிடையாது. ஒன்று சொல்லுவேன், அது பண்ணி முடிக்கிறதுக்கு பொறுமை போயிடும். ஆனால் இப்போ முன்னையோட எவ்வளோ தேவையில்லை. முன்னெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக இருப்பேன், கோவம் வரும். இப்போது கோவம் வரதே போயிடுது, கோவம் வரதே இல்லை. பரவாயில்ல. நிறைய விஷயங்களை ஓவர் கம் பண்ண முடியாது. ஏன்னா அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு இருந்து நம்ம இன்னும் பெட்டர் பர்சன் ஆகணும். என்கிட்ட இருக்க குறை என்னங்கிறத நான் கான்ஸ்டண்ட்டாக எனக்கே சொல்லிகிட்டே இருக்கிறதுனால, ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறதுனால அதை மீறி என்னால் ஒரு க்ஷணம் கோவம் குரல் வசதி ஆரம்பித்த உடனே ஏய் வேண்டாம் உனக்கு இது பிடிக்காது அப்புறம் உனக்கு வருத்தப்படுவேன்னா அது டப்புன்னு அடங்கி போயிடும். அது உங்களுக்கு நீங்களே அதை எனக்கு நானே கண்ட்ரோல் பண்ணி. இப்போ அடுத்த சுய கட்டுப்பாடு, அதுதான் இப்போ அடுத்த கேள்வி அங்கதான். ஏன்னா நெஞ்சு சுய அலசல், சுய விமர்சனம், இது ரெண்டையும் எல்லாரும் பண்ணிக்கணும். சுய அலசல் பண்ணாதான் என்கிட்ட இருக்க குறை என்ன நிறை என்னங்கிறது தெரியும். அது தெரிந்த பிறகு அதை உண்மைபூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்ம சுய விமர்சனம் பண்ணிக்கணும். ஆமாம் இந்த குறை எனக்கு இருக்கு இல்லையா, அலசல் மூலமாக தெரிஞ்சது, இந்த குறையை நான் குறைச்சிக்கணும், இந்த நிறை எனக்கு இருக்கு இல்லையா இதை நான் வளர்த்துக்கணும். உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் வந்து அந்த நீதி கேட்டு, அது வந்து நம்ம பல தருணங்களை கேட்டிருப்போம், பல சூழல் வந்து நம்மளை கேட்க வச்சுருக்கோம். நீ செஞ்சது சரியா, இது சரிதான்னு பாராட்டின நேரமும் இருக்கும், இல்லை நீ இப்படி பண்ணது தப்புன்னு நாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அந்த ஒரு டைமும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மனதிடம் வென்றது தோற்றது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஆரம்ப காலத்தில் நிறைய இருந்திருக்குமா. அதான் நான் சொன்னேன்னே, ஷார்ட் டெம்பராக இருப்பேன், பொறுமை இல்லாமல் இருப்பேன். நான் என்ன பண்ணுவேன், ஸ்ரத்தையாக சமையக்காரங்களுக்கோ இல்லை வேலைக்காரங்களுக்கோ இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு டிஷ் பண்ணணும், இல்லை ஒரு கை வேலை கற்றுக்கணும், அழகாக கிட்ட உட்காந்து பொறுமையாக கற்றுக் கொடுப்பேன். அதை கற்றுக் கொடுத்த அப்புறம் அவங்க அது மாதிரி பண்ணலைன்னா கோவம் வரும், உடனே கத்திடுவேன், உனக்கு போய் கற்றுக் கொடுத்தேன் பாரு வேஸ்ட் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கத்துறதெல்லாம் ரொம்ப, அதாவது முன்கோபத்தில் கோபிச்சுக்கிறது, அதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்காததாக இருக்கிறத நானே உணர்ந்து ஒரு 20-25 வருஷமாக அதை தட்டி 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 இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸாக நான் நிச்சயமாக அந்த உணர்ச்சிக்கெலாம் நான் ஆளாகிறதே இல்லைன்னு நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். என்னால் முடியும்னா எல்லாராலையும் முடியும்.
பண்ணணும். முயற்சியே பண்ணாமல் அது உங்களை மாதிரியா நான் அப்படிலாம் தப்பு. இதுக்கு படிப்பு தேவையில்லை, இதுக்கு பணம் தேவையில்லை, மனம் தான் தேவை. கண்டிப்பாம்மா. மாறணும், ஐ ஷுட் பிகம் அ பெட்டர் பர்சன் அப்படிங்கிற அந்த 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 ஆசை, அந்த உத்வேகம் தான் வேணுமே தவிர வேற ஒன்றுமே வேண்டாம். இப்போ ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது நம்ம எல்லாராலையும் முடியும், என்னால் தான் முடியுன்றது இல்லை, எல்லாராலையும் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இப்போ வரைக்கும் நம்ம பேசின இந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எழுத்துக்களோட பயணப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த பதிவுகளை நீங்கள் எந்தெந்த கதாபாத்திரங்கள் மூலமாலாம் நீங்கள் சமுதாயத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது. நம்மளை நாமளே புதுப்பிச்சுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ரெஃப்ரெஷ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அது இருந்தால் தான் அடுத்து 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 நம்மளுடைய ஓட்டம் வந்து ஒரு தடை இல்லாமல் போயிட்டு இருக்கும். அப்படி உங்களை புதுப்பிச்சுக்கிறதுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன? பயணமாக இருக்கலாம், ரசனை சார்ந்து இருக்கலாம், பல விஷயங்கள்மா. ஒன்று மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி பயணங்கள் எல்லாம் எவ்வளோ கற்றுட்ருக்கேன். பயணங்கள் அப்பா, அது உங்களுடைய பயண எத்தனை பேரெல்லாம் அப்படியே என்னை கன்னத்தில் அரைஞ்சு சிந்திக்க வச்சவங்களெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். அருமையான மனிதர்கள் வந்து என்னை அவங்க செய்கிற காரியத்தை பார்த்து நான் அப்படியே ஒரு விழிப்புணர்வு எனக்கு வந்து அடடா அப்படின்னு எனக்கு புரிய புரிதல்களை கொடுத்தவாளை சந்திச்சிருக்கேன். என்னோட சுவாமி சுத்தானந்தா என்னோட குரு, அவரோட கேம்ப்ஸ்க்கெல்லாம் நான் போய் தங்கினப்போ அது ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ரிஜுவினேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா 10 நாள் நீங்கள் வெளி உலக இதுவே சங்காத்தமே இல்லாமல், தொடர்பே இல்லாமல், அங்கே காலையில் 4:30 எழுந்தால் மெடிடேஷன் கிளாஸு, அது நல்ல விஷயங்களை பற்றியே பேசுறது. அப்புறம் சுவாமிஜி வந்து எங்களை ஒரு தடவை ஹிமாலயாஸில் வந்து ஒரு கேம்ப் வச்சுருந்தார். 10 நாள் கேம்ப்பு. இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு 8 ஊரில் ஒரு நாளைக்கு ஒரு ஊர். பஸ்ஸில் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ஒரு 20 பேர் போயிருந்தோம். ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விடுதியில் தான் எங்களுக்கு அவர் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த இயற்கையோட சுற்றி அந்த சில்வண்டுகள் கத்துறதும், நம்ம பேசினாலே நம்ம பேச்சையே நம்ம கிசுகிசுப்பாக்கிடுவோம். ஏன்னா அதுவே எதிரொலி கேட்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ நிசப்தம். அந்த மாதிரி இருக்கச்சு அந்த ஹிமாலயன் தொடர் இருக்கு பாருங்க. அப்பா அதை நடுராத்திரி 12 மணிக்கு எங்களை வந்து எல்லோரும் மேலே வாங்குவோம் பாரு. குளிர் போய் நின்னோம்னா அந்த சந்திரன் ஒளியில் அந்த பனி போத்திய 350 கிலோவும் அந்த கிலோமீட்டர் நீளமும் அப்படியே வெள்ளியில தகதகும். வெள்ளி பனிமலை. ஐயோ, அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது. அதே பனி தொடர்கள் கால வேளையில சூரிய உதயத்தில் பார்த்தோம்னா அப்படியே கோல்டன் நேரத்தில் தெரியும். இதெல்லாம் இயற்கையோட அழகு பிரம்மாண்டமா. அதே மாதிரி அலாஸ்கா க்ரூஸ் போன போது வெறும் பனி, கிளேசியர்ஸ்னா பனி மைதானங்கள், மலைகளே பனி. அதில் ஹெலிகாப்டரில் போய் இறங்கி நடக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அதெல்லாம் என்ன ஒரு அனுபவம். ஐயோ, நான் சொல்கிறேனே, இயற்கையோடு ஒன்றி போய் நம்ம ஊரில் ராஜஸ்தானில் ஜெய்சல்மேரில் தார் பாலைவனம் இருக்குது. அங்கே போயினா அங்கே 2-3 நாள் அதுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நம்மளை பாலைவனத்துக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு டென்ட்டில் ஆனால் எல்லா வசதியும் இருக்கும், ஏசி கூட இருக்கும். டென்ட்டுக்குள்ளேயாமா? டூரிஸ்டுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் இருக்கிறது டென்ட்டு, கட்டில், ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாம் இருக்கும். ரஃப் லைஃப். டென்ட்டில் இருக்க தொங்குற படுதாவை திறந்துட்டு வெளியில் வந்தோம்னா மணல் வரைக்கும் மணல். ராத்திரி பார்த்தோம்னா ஆகாயம் அப்படியே பட்டுக்கரு நீல புடவை பதித்த நல்வைரங்கள்னு பாரதி சொன்னாரு. பேச்சே வராது. நான் என்ன சொல்கிறேன், இந்த இயற்கையோடு ஒன்றி போகும்போது அது ஒரு அனுபவம். கடல் ஒரு அழகு, வானம் ஒரு அழகு, பாலைவனம் ஒரு அழகு, பனி ஒரு அழகு, காடுகள் ஒரு அழகு. இதெல்லாம் போவேன். நல்ல கச்சேரி, நல்ல பாட்டு கேட்பேன். எனக்கு வந்து அதனால் என்னை வந்து பல விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். இது ஒன்று தான் பிடிக்கும் அப்படின்னு இல்லை. அந்த நேரத்துக்கு நமக்கு எது நமக்கு என்னோடய எல்லா பயணங்களுமே எனக்கு எதையோ கற்றுக் கொடுத்துரு. அதான் நான் எல்லாட்டுமே சொல்வேன், வெளிநாட்டுக்கு தான் போகணுங்கிறது இல்லை. குழந்தைகளையோ நீங்களோ கூட்டிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வாங்க. காசிக்கு போய் காசியில் கங்கா ஆரத்தி பார்த்தா டைம் கேப்சூலில் நம்மளை உட்கார வச்சு 5000 வருஷத்துக்கு முன்னாடி போகிற மாதிரி இருக்குமா. நாலந்தா பல்கலைக்கழகம் போய் பார்த்தோம்னா அந்த ரூயின்ஸை 2000 வருஷம் முன்னாடி 10,000 மாணவர்கள் எல்லா நாடுகள்லேருந்து வந்து இங்கே படிச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட நாடு நம்ம நாடு. அந்த ஒரு பழம்பெரும் பாரத தரிசனம் அப்படின்றது. அதான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே நான் எல்லாம் சொல்லுவேன், எல்லாத்துக்கும் நிறைய பணம் வேணுங்கிற அவசியம் இல்லை. மனம் வேணும்.
ஒரு சின்ன ஒன்றுமில்லை. இங்கே சென்னையில் இருக்கிறவங்க சென்னை போய் மியூசியம் போய் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க சொல்லுங்க? நேரம் இல்லை, திரும்பி வாய்ப்பு இல்லைன்னு இல்லை தப்பிடுவோம். இல்லை, எல்லாம் டிவியை பார்த்துட்டே உட்காந்துனது, சினிமா பார்க்குறது மட்டும் பாருங்க, அதையும் பாருங்க, நான் வேணாங்களே. ஆனால் மாதத்தில் ஒரு நாள் பசங்களை கூட்டிட்டு மியூசியம் போயிட்டு வந்தீங்கன்னா, ஃபோர்ஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, எவ்வளோ ஒரு சரித்திரமே தெரியும். இந்த தெரியும். மெட்ராஸோட சரித்திரமே தெரியும். அழகாக எவ்வளோ இடங்கள் இருக்குது சென்னை. உங்களுக்கு அதுக்கு பெரிய காசு பணம் வேண்டாம், கொஞ்சம் காசு இருந்தால் அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு போகும். அது கொஞ்சம் பணம் இருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சேர்க்க முடியும்னா, 2 வருஷம் சேர்க்க முடியும்னா, ஆக்ரா கொண்டு போய் காட்டுங்க, போய் ராஜஸ்தான் காட்டுங்க, போய் காசி காட்டுங்க. நம்ம ஊர்லேயே எவ்வளோ இடங்கள் இருக்குது பார்க்கறதுக்கு. கண்டிப்பாம்மா. அந்த பயணம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அனுபவம் அப்படின்றது உண்மையில நம்மளை ரெஃப்ரெஷ் படுத்திக்கிட்டே தான் இருக்கும். உங்களுடைய நாவல் சிறுகதை வந்து நிறைய திரைப்படங்களா இப்போ 47 நாட்கள்ல நிறைய இல்லை, ஒரு 7-8 படங்கள் வந்திருக்கு. இப்போ நீங்க அதை எழுதும்போது இது திரைப்படமா வர அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. நீங்க சொன்னீங்க அழுத்தமா எனக்கு எந்த ஒரு விஷயம் பாதிக்கும். நான் திரைப்படத்துக்கு எழுதே இல்லைம்மா, நான் படிக்கிற வாசகர்களுக்காக தான் எழுதுனேன். எழுதுனீங்க. அது பிடிச்சி போய் சில கொண்டு வர்றாங்க. டைரக்டர் அதை நீங்க காட்சிப்படுத்தி ஒரு திரைப்படமா நீங்களே அதை பார்க்குறீங்கம்மா. உங்களுடைய எழுத்து நீங்கள் அதை திரைப்படமாக உட்காந்து பார்க்குறீங்க. அப்போ உங்களுடைய அந்த எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும்? இது நம்ம படைத்த கதாபாத்திரம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும்மா, நேத்திக்கு 2 நாள் முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூவில் இதே தான் நான் சொன்னேன். நம்ம எழுதுறது ஒரு மீடியம், ம் சினிமாங்கிறது டிவிங்கிறது வேறு மீடியம், இது படிக்கிற மீடியம் அது விஷுவல் மீடியம். விஷுவல். அதனால் இதில் இருக்கிற விஷயத்தை நாங்கள் ரொம்ப ஈஸியாக அங்கே 1,00,000 பேர் இருந்தார்கள்னு எழுதிட்டு போயிடலாம். இப்போ கிராஃபிக்ஸில் காட்டலாமோ என்னவோ, பட் விஷுவலெல்லாம் காட்டுறது கஷ்டம். அப்புறம் மனசுக்குள்ளே நம்ம நினைக்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிட்டான்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் அவங்க வேறு ஏதாவது பண்ணி தான் காட்டி கொண்டு வர முடியும். ஆமாம். ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டும் இந்த மீடியம் வேற அந்த மீடியம் வேற. ஆனால் சினிமாவோ தொடர்கதையோ டிவி நிகழ்ச்சிகளோ அஸ்திவாரம் நல்ல கதை தான். ஸோ அந்த கதை நல்லா இருக்கணும், அப்போ தான் அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும். அதுக்கு மேலே அவங்க டைரக்டரோட கற்பனையை வச்சு அவங்க என்ன வேணால் மாற்றிக்கட்டும். என்னோட குழந்தைய அவங்ககிட்ட கொடுக்குறேன், அவங்க அதுக்கு விதவிதமாக அலங்கரிச்சாங்கன்னா அவங்க இஷ்டம். ஆனால் அதை அசிங்கப்படுத்தக்கூடாது, சூப்பர், அலங்கோலப்படுத்தக்கூடாது. ஆனால் அதை அலங்கரிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கொடுத்துருவோம். நான் நீ இது இப்படி பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுதான் கேட்டேன். கதையை கொடுத்தோம்னா மீடிய மாற்றம் இருக்குது, அதை புரிஞ்சுட்டு அந்த மாற்றங்கள் உண்டு. அந்த மாற்றங்கள் இதை என்ஹான்ஸ் பண்ணுறாப்புல இன்னும் அழகுபடுத்துறதா இருக்கிறதா இருக்கான்னு பார்க்கணுமே தவிர என் கதை மாதிரி போச்சுன்னு சொல்ல முடியுமா? இப்போது நீங்கள் முன்னாடி ஒரு இடத்துல சொல்லும்போது சொன்னீங்க, நான் ரொம்ப அப்படி இது இல்லை அது இல்லை அப்படின்லாம் யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட ஏக்கம் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடணும்னா என்ன சொல்லுவீங்கம்மா? ஏதோ ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருந்திருக்கும், இப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கும். முன்னெல்லாம் இருந்ததுமா, இப்போல்லாம் இல்லைம்மா. இப்போல்லாம் ஐ எம் பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி ஃபார் வாட் ஐ ஹேவ். அந்த ஏக்கம் எதுவாக இருந்தது? எனக்கு குழந்தைகள் இல்லைங்கிற ஏக்கம் இருந்தது. இன்னும் கொஞ்சம் மெல்லிசு இருக்கலாம், மெலிந்து இருக்கலாங்கிற ஆசை இருந்தது. ஆனால் அதெல்லாம் இப்போல்லாம் எனக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்குது. இந்த சமுதாயமே என் குழந்தைலாம் என்னை இப்போ 100கணக்கான அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. யூனிவர்சல் மதர் மணி அப்படின்னு யாரோ சொன்னாங்க. அந்த மாதிரி எனக்கு இப்போ குறையல், நிஜமாவே இப்போ குறையல். என்றோ ஒரு நாள் நமக்கு இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு குறையே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த மனநிலை எல்லாருக்கும் இருந்தது அப்படின்னா நிச்சயம் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வசந்த பூங்கா தான். சின்ன நூல்கண்டா சிறைப்படுத்துவது உண்மை. நாங்கள்லாம் இந்த கல்லூரி நாட்களில் இருந்து நிறைய பிரச்சனைகளுக்கு அதில் இருந்து எடுத்திருக்கிறோம். அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எங்களுக்கு முன்னுதாரணமாக இப்போவும் சோர்ந்து போகக்கூடிய நேரத்தில் சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது அப்படின்றது எல்லா பிரச்சனையும் ஒரு சின்ன அந்த இதில் தான் கொண்டு போகும். ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு சூழல் வரும்போது உங்கள் மனசில் வரக்கூடிய நிற்கக்கூடிய வரிகள்னு சொன்னால் என்னம்மா சொல்லுவீங்க? இதை தவிர்த்து இது எங்களுக்கானது அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏம்மா, எனக்கு என் கணவர் எழுந்தது மிகப்பெரிய வழி இல்லையாம்மா. சின்ன எனக்கு வயசு, அப்போது 42 வயசு எனக்கு, அவருக்கு 50 வயசு. அவர் போவார்னே எதிர்பார்க்கவே இல்லை. அப்போலோவில் வச்சு வைத்தியம் பண்ணி, ஆனால் அவர் போயிட்டார். அந்த வழியிலேருந்து மீண்டு வருதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்போ உங்களுக்கு எது ஊன்றுகோலாக இருந்ததுமா? என்னோட குடும்பம், நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதாவது இதான் சொல்லணேன், என் கணவர் இருந்த 10-15 நாளைக்கெல்லாம் எங்கள் அம்மா ஜாதி பூவை கட்டின்னு என் தலையில் வைப்பாங்க. எங்கள் மாமியார் பசுமஞ்சள் இடிச்சேண்டி பூசிக்கோன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பெரியவங்கள்லாம் என்னை ஒரு விடோங்கிற ஃபீலிங்கே எனக்கு கொடுக்காம, சந்திரா இல்லை, என் கணவர் இல்லை, அதை தவிர வேறு ஒன்றும் குறையில்லை உங்கள்கிட்டங்கிற மாதிரி
அண்ணா பொண்ணு கல்யாணம் ஆச்சு, தாலி கட்டிச்சு, நீ தான் கிட்ட நிற்கணும்னு நான் அந்த மாதிரி குடும்பம் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது. நல்ல நண்பர்கள் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதை தவிர என்னோடய எழுத்துக்களுக்காக அந்த சமயத்தில் தான் நான் சின்ன நூல் கண்டு எழுதிட்டு இருந்தேன். கருணை கொலைன்னு மசிக்கலை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதுக்காக யோசித்தேன். அப்புறம் அடுத்தவங்களுடைய துக்கத்தை தெரிஞ்சுட்டோம்னா நம்ம துக்கம் குறையுங்கிறதுக்காக அப்போ தான் நான் போய் அவன்னுட்டு போதை மருந்துக்கான ஆய்வு பூரா அப்போ தான் நடத்தினேன். இது எல்லோரும் சொல்கிறது தான், ஒரு கோடை சின்னதாக்கணும்னா பக்கத்தில் பெரிய கோடு போடும்பாங்க இல்லையா? அது மாதிரி என் துக்கம் சின்னதாக போகணும்னா இன்னும் என்னோட ஜாஸ்தி துக்கம் இருக்கிறவங்கள நான் பார்க்கணும். அப்போ தான் அவங்களே அதை சமாளிச்சுட்டு இருக்காங்க, அப்போ நான் என்னன்னு தோணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செஞ்சு தான் அந்தந்த வழிகள்லேருந்து மீண்டு வந்தோம். என்னுடைய அருமையான என்னுடைய அல்சேஷன் டாக்ஸ்ன்னு கூட சொல்லக்கூடாது, ஷியாமான்னுட்டு 3 பேர். முதல் ஷியாமா, 2வது ஷியாமா, 3வது ஷியாமா. ஒத்தொத்தரமே அவங்கள இழக்கும்போது ஒரு குழந்தைய இழந்த ஒரு துக்கம்தான் எனக்கு. அதுலேருந்து மீண்டு தான் வர வேண்டியிருக்கு, என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி வலிகள், இழப்புகள் தந்த வலிகள்லாம் இருக்குது எனக்கு. மனசை போட்டு பிராண்டி எடுத்துரும், எழுந்துக்கவே முடியாதுன்னு தோணும். ஆனால் எழுந்துக்கணும், வேறு வழி இல்லை. எழுந்துக்கணும், திரும்பி புன்னகைக்கணும், திரும்பி நல்லவங்களை பார்த்து அடுத்த வாழறவங்களை பார்த்து பொறாமப்படாமல் இருக்க கற்றுக்கணும். முக்கியமாக எனக்கு இல்லாதது இன்னொருத்தட்ட இருந்ததுன்னா அதை பார்த்து நான் பொறாமப்படக்கூடாது. அந்த பொறாமை மட்டும் வராமிச்சதுன்னா அப்புறம் நம்மளை மனுஷியாக வளரவே விடாது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல வார்த்தை. இப்போ எனக்கு இல்லை அப்படின்றதுல வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்ற எண்ணம் வேற, அவங்களுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு நம்ம. இப்போ நான் ஒரு தனி வீட்டில் இருந்தேன் ரொம்ப வருஷம், 25 வருஷம். என் கணவர் போனப்புறம், அப்புறம் எங்கள் அம்மா இறந்து போனப்புறம் 10 வருஷமாக நான் 12 வருஷம் இப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ளாட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா தனி பொம்பளையாக லிவ் பண்ணும்போது எல்லாமே அங்கே இருக்குது, செக்யூரிட்டி எல்லாம் இருக்குது, அதனால் ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் 2 விஷயம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோட்டத்திலே மணிக்கணக்கில் இருப்பேன் நான். செடிகள் நான் பேசுவேன், செடிகளெல்லாம் கொண்டாடுவேன். அப்புறம் நாய்கள், இது 2மே எனக்கு இப்போ வச்சுக்க முடியாது, கிடையாது. ஆனால் அது இல்லைங்கிறது ஒரு சின்ன மூலையில் ஐயோ ஐ மிஸ்டம்ங்கிறதுக்கே தவிர அது ஒரு பெரிய ஏக்கமாவோ இதான் யதார்த்தம். அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வந்துட்டேன். தவழ்ந்துன்ற இந்த குழந்தை எழுந்து நின்று நடக்கிறது அடுத்த ஸ்டெப்பு, ஓடுறது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. ஸோ வாழ்க்கையில் நம்ம பாவாடை சட்டை போட்டுட்டு இருந்தோம், தாவணி போட்டோம், அப்புறம் புடவை கட்டினோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரா மாதிரி என்னோட அடுத்த ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்கேன் இப்போது. அதனால் அதெல்லாம் இல்லையேன்னு நினைக்கிறது என்னோட நிம்மதி தான் நான் அழைப்பேனே தவிர அதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு அளவுக்கு மேலே நினைக்கவே கூடாது. உண்மையிலே கடந்து போனது நம்ம அனுபவிச்சாச்சு, போதுமான சொல்லுவாங்கல்ல, பழசை பற்றி நினைக்காத, இன்னியும் இப்போ போயிடும் நினைக்காத. பழசு வந்து ஒரு போயிடுச்சு, எதிர்காலம் உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, இன்னி மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் இந்த நிமிஷத்தை வாழ், சந்தோஷமாக வாழ். இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ வந்து வானொலி மூலமாக சொல்லிட்டு இருக்கீங்க, எழுத்துக்கள் மூலமாக சொல்கிறீங்க, இல்லை உங்ககிட்ட உங்களை தேடி வந்து பேசுகிறவங்க கிட்ட சொல்கிறோம். அந்த வார்த்தையை தரக்கூடிய ஆறுதல், அந்த வார்த்தை தரக்கூடிய வலிமை அப்படின்றது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு வீரிய வித்து. அப்படி உங்களுக்கு கிடைத்த ஏதாவது ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையால் நான் வந்து என்னை மீட்டெடுத்தேம்மா அப்படின்னு சொல்ல முடியுமாம்மா? நான் மீட்டெடுத்ததா இல்லை என் வார்த்தை யாருக்காக மீட்டெடுத்ததா? ரெண்டுமே. நீங்கள் அடுத்தவங்களை அதே மாதிரி இப்போ அடுத்தவங்க மீட்டெடுத்ததா நான் சொல்லாமச்சா அது தற்பெருமையாயிடும். இல்லைம்மா, தற்பெருமையாயிடும். அதை பற்றி நான் சொல்லவே கூடாது. 16ஆம் நாள் காரியம் நிறுத்தித்துன்னு சொன்னேனே, அந்த மாதிரி நான் இப்போ உங்ககிட்ட உங்களுடைய செயல் அட்லீஸ்ட் ஒரு இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு 50ஆவது நான் சொல்ல முடியும் என்னால். யார் வந்து என்னென்ன எப்படி ஆயிருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதான் சொல்கிறேனே, 15 வருஷமாக வெள்ளை புடவை கட்டிகிட்டு இருந்தோ, பொட்டு வச்சுக்காம வந்தோ, இப்போ நான் பொட்டு வச்சுக்கிறேன், கலர் புடவை கட்டிக்கிறேன் தைரியமாக. நாங்கள் மலையின் அடுத்த பக்கம் படிச்சுட்டு சரி, உங்களை மீட்டெடுக்கக்கூடிய வார்த்தை, மீட்டெடுத்த வார்த்தைனாக்கா கணவர் இறந்த போது, ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய சோகம் அதுதானே. எழுந்தப்போ என்னடா எங்கள் வீட்லேயே அந்த தலைமுறையிலேயே யாருமே சாகலை, ஃபஸ்ட்டு சாவு. அதனால் எங்கள் அப்பா அம்மா சைடும் சரி, என் கணவர் வீட்லேயும் சரி, எப்படி இந்த இழப்பை எடுத்துக்கிறதுனே யாருக்குமே தெரியல. அவ்வளோ பரிதவிச்சு போயிட்டோம் எல்லாருமே. அப்போ என்னை பார்க்க தினம் 100 பேர் வருவாங்க. ஏன்னா பெரிய முக்கியமான எழுத்தாளராக இருந்ததால் யாரோ வருவாங்க. ஒரு நாள் ஆட்டோ ரிக்ஷா சங்கம்லாம் வருவாங்க, ஒரு நாள் குடியாரல் சங்கம் வருவாங்க, யார் வேணா வருவாங்க. அப்போது ஒரு தடவை இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ்னுட்டு இந்த குடிநோயிலிருந்து விடுபட்டவர்கள் சங்கம், அது சென்னையில் அது ஸ்தாபித்து அது பரவறதுக்கே மனிதனின் கதை தான் காரணமாக இருந்தது. அவங்கெல்லாம் வந்தாங்க என்ன பார்க்கறதுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க,
அம்மா உங்களுக்கு வந்து சந்திரசேகர கடவுள் எடுத்துட்டு விட்டாருன்னு உங்களுக்கு கடவுள் மேலே கோபமாக இருக்கும் இல்லையா? ம். நான் பதிலே சொல்ல பேசாமல் உட்காந்துட்டு இருந்தேன். அம்மா ஒரு பொருளை உங்கள்கிட்ட கொடுத்தா தானே எடுத்துக்க முடியும். கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறச்சே சந்திரசேகர் மாதிரி ஒரு உத்தமமான மனிதரை உங்களை தேடி பிடிச்சி கொடுத்தாரே கடவுள், அதுக்கு நீங்கள் முதல்ல நன்றி சொன்னீங்களா? நன்றி சொன்னால் தானேம்மா நீங்கள் அவர் எடுத்துட்டதுக்கு ஏன் எடுத்துட்டேன்னு கேட்க முடியும், கோவிக்க முடியும்னா. என் நான் இன்றைக்கும் நன்றி சொல்லிட்டுருக்கேன். நான் இன்றைக்கும் நன்றி சொல்லிட்டுருக்கேன். ஏன் என் கணவரை என்கிட்ட எடுத்தேன்னா கடவுளை அந்த க்ஷணம் கேட்குறத நிறுத்திட்டேன். இன்றைக்கும் எப்பேற்பட்ட மனுஷனை கொடுத்து எனக்கு என்னோட 21 வருஷம் ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ வச்சுக்க கடவுளே, நன்றி நன்றி. நான் இன்றைக்கும் நன்றி தான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர அந்த மாதிரி அறிவுரைகள் என்னை மீட்டு எடுத்ததெல்லாம் அருமைம்மா. அதாவது அறிவுரை அப்படின்றது வந்து எங்கே இருந்து வருதுன்னு இல்லை, அது எந்த அளவுக்கு நமக்குள்ள வந்து சேருது யார் அப்படின்னு சொன்னாலும் எடுத்துக்கலாமா? கேட்கலாம். யார் சொன்னாலும் நல்லது இருந்து என்னோட வளர்ச்சிக்கு அது உதவும் என்றால், என் நிம்மதிக்கு அது உதவும் என்றால் எடுத்துக்கணும். கடவுளுக்கு நான் வந்து தினம் தினம் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி காலத்தினால் செய்த நன்றி. இப்போ மனிதருக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல நினைக்கிறீங்கம்மா? யாராவது ஒருத்தர். நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து போயிருக்கிறவங்களும் வந்து இருப்பாங்க. ஆனால் நான் என்னோட பெற்றோர், என்னோட கணவர் அவளை தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களாம் எனக்கு எதிர்க்க வாழ்ந்த முன்னுதாரணங்கள்மா. நான் அவங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு வார்த்தையால் சொல்லி கொடுத்ததே இல்லை, ஆனால் வாழ்ந்து காட்டினாங்க. ஓ எல்லாருமே சொல்லுவாங்க உங்கள் கதைகளில் கணவன் மனைவி ஒரே ஒரு அழகாக இருக்கும், அன்பு. நீங்களே சொன்னீங்க அன்பு தான் ஆரம்பத்தில் சொன்னீங்க. எங்கள் அப்பா அம்மா அப்படி வாழ்ந்து பார்த்துருக்கேன் நான். எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி இப்போ பாருங்கள், எனக்கே 80 வயசு. 1930s கல்யாணம் ஆயிருக்கு அவங்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு. அந்த காலகட்டத்திலேயே எங்கள் அப்பா வந்து அம்மாவை டீன்லாம் சொல்ல மாட்டார், மேடம்னு தான் சொல்லுவார். அதுவும் பப்ளிக்காக எல்லோருடைய மேடம் இங்கே வா, வெத்தலை பட்டி எடுத்துன்னு வா, மேடம் இங்கே காஃபி கொடு, மேடம்னு தான் கூப்பிடுவார். அந்த மரியாதையை கொடுத்தார் அவர். பெரிய விஷயம். கோச்சிட்டா கூட என்ன மேடம் இப்படி பண்ணுற நீ அம்மாவை கூப்பிட்டு தவிர மேடம் தான். டீன்னு சொன்னது கிடையாது, பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது. அதெல்லாம் பார்த்து வளர்ந்தோம்ல நாங்கள். ஸோ அன்புனா எப்படி இருக்கணும். அதே மாதிரி எங்கள் வீட்டில் டைனிங் டேபிளில் உட்காந்து கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ் எல்லாம் ஒன்றா சாப்பிடுவாங்க. சுத்த சைவம். நாங்கள் ஒரு கட்டுப்பாடு ஆச்சாரம் உண்டு, ஆனால் ஜாதி மதமே பார்த்ததில்ல. நான் என்ன ஜாதிங்கிறத பற்றி எனக்கு சொல்லக்கூட தெரியாது. எனக்கு எங்கள் வீட்டில் வந்து 60 வருஷம் முன்னாடியே முஸ்லீம் மாப்பிள்ளை வந்தாச்சு, 50 வருஷம் முன்னாடியே கிறிஸ்டியன் மாட்டுப்பாடு வந்தாச்சு. எங்கள் வீட்டில் இல்லாத ஜாதிகள் மதமே கிடையாது. அதனால் சின்ன வயசுலேருந்தே சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அதாவது பெண்கள் ஸ்கூலில் தான் படிக்கணும், பெண்கள் கல்லூரியில் தான் படிக்கணும், தாவணி தான் போடணும், புடவை கட்டணும். ஃப்ராக்லாம் நான் போட்டதே கிடையாது. சல்வார் கமீஸ் எல்லாம் 60 வயசுக்கு மேலே ட்ராவல் போது போட்டு காமிச்சேன். அதுக்கு மேலே போட்டதே கிடையாது. ஸோ சில கட்டுப்பாடுகள்லாம் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் சில நல்ல மதிப்புகள் அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. அதனால தான் எங்களுக்கெல்லாம் வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எங்களை இப்படி இருன்னு சொல்லலை, ஆனால் வாழ்ந்து காமிச்சாங்க. உபதேசமே கிடையாது, அறிவுரை உபதேசமே கிடையாது, ஆனால் அவங்க வாழ்ந்து காமிச்சாங்க. பரவாயில்ல, அப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் தலைமுறை இடைவெளிக்கு நடுவில் இந்த வாழ்ந்து காட்டுதல் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. அதனால் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல தகவலாக இருக்குமா. இப்போது நிறைய முரண்களை நாம் கடந்து வாழ்க்கையில் நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரைக்கும் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முரண் அப்படின்றதே நிறையா இருக்குது. சமூக முரண்கள்னு சில இருக்குது. இப்போ இந்த சமூக முரண்களை சரி செய்கிறதுல ஒரு படைப்பாளராக நான் இதை ரொம்ப முக்கியமாக எனக்கு இதுக்கான கடமை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க, இந்த மது ஒழிப்புக்கு உண்டானது. அந்த மாதிரி இப்போ நீங்கள் எதை உங்களுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? நிச்சயமாக இல்லை, ஒருத்தெல்லாம் தான் எழுதிடுவேன். இப்போ ஒருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, ஐயா எழுதி முடிச்சாச்சு, திருப்தியாக இருக்கேன். அது எழுத்து சார்ந்து. ஆனால் இந்த மாற்றம் வேணும்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள், இந்த முரண் சரி செய்யணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இல்லை, நாங்கள் 30 வருஷம் முன்னாடி இந்த குடிக்காக அப்போ அக்னிங்கிற அமைப்பை வச்சு எழுத்தாளர் மாலன், பிருந்தா ஜெயராமன், லலிதா, நாங்கள்லாமா 20 வருஷம் அதுக்கு அப்படி போராடி இருக்கோம். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வீடு டிவி கிடையாது, ரொம்ப எங்கேயோ தான் ஒரு டிவி இருக்கும். அண்ட் விசிஆர் டெக்கு அப்போ வந்த புதுசு. ஸோ என்ன பண்ணுவோம், ஏவிஎம்மில் அதை படமாக எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதில் 100 காப்பி எடுத்து தொழிற்சாலைகளுக்கெல்லாம் அனுப்பிச்சு நாங்கள் வந்து ஒரு டிவி டெக்கையும் ஒரு டிவியும் நாங்கள் ஹையர் பண்ணிட்டு ஸ்லம்மாக போய் அங்கே வந்து போட்டு அவங்கள வரவழைக்கிறதுக்காக டீ பிஸ்கெட்லாம் வரவழைச்சி கொடுத்து
அந்த மனிதனின் கதையை பார்க்க வச்ச அவங்களை ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி, அப்போ கால் வந்து சில பேர் விழுவாங்க. அம்மா எப்படியோ அந்த பழக்கம் வந்துடுச்சுமா, இது எங்கேருந்து காப்பாற்றுமா. இப்போ டிடிகே ஹாஸ்பிட்டல் இருந்தது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தது. நான் போய் விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டேன், நீங்கள் வந்து இந்த மத்திய மக்களுக்காக எங்களுக்கு வந்து ஒரு புனர்வாழ்வு மையம் வேணும்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் கட்டடம் கட்டி கொடுக்கோம், நாங்கள் நடத்துகிறோம். சரி, இந்தியன் பேங்க் அப்போ உதவினாங்க. அவங்க உதவியோடு ஒரு பியூட்டிஃபுல் நல்ல பெரிய கட்டடம் கட்டி ராஜாஜி புனர்வாழ்வு இல்லம், ராஜாஜி டி அடிக்ஷன் சென்டருங்கிறது தரமணியில் இப்போ 30 வருஷமாக வேர்ல்ட் கிளாஸ் ரிசல்ட்டோடு நடந்துட்டுருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒன்று விழிப்புணர்வுக்கு போராடினோம், அதுக்கு வந்து மீட் எடுக்கிறதுக்கும் போராடினோம். 1,00,000 பேர்கிட்ட சிக்னேச்சர் கையெழுத்து வாங்கிட்டு போய் ராஜீவ்காந்தி அவங்கக்கிட்ட கொடுத்து சட்டத்தையே மாற்ற வச்சோம் அவங்கள தண்டிக்கிறதுக்கு. இத்தனையும் பண்ணி 30 வருஷத்தில் உசுரை கொடுத்து பண்ணதெல்லாம் இன்னைக்கு பார்த்தா தெருக்கு தெரு கடை, டாஸ்மாக் கடை, குழந்தைலேருந்து எல்லாரும் குடிக்கிறாங்க. நாங்கள் பண்ணது அத்தனைக்கும் அந்த ஒரு தலைமுறையை காப்பாற்றினோமே தவிர அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே எங்களால் பண்ண முடியலையா. மிகப்பெரிய வருத்தம். அந்த வருத்தம் இருக்குது, அந்த வலி இருக்குது. இது மாறணுமா? ஏன்னா இளைய சமுதாயம் கெட்டு போயிடுத்துனா, சிந்தனையெல்லாம் கெட்டு போயிடுத்துனா நாட்டுக்கு எதிர்காலம் என்ன இருக்குது? அவங்க தானே எதிர்காலம். ஒரு சமூக அக்கறையோட கூடிய அந்த ஒரு வலி உங்களுடைய வார்த்தைகள் இல்லை, இது வந்து ஒரு மரத்தில் வந்து இலையெல்லாம் வாடித்துன்னு வச்சுக்கோங்களேன். இலைக்கு நீங்கள் எத்தனை பூச்சி மருந்து அடித்தாலும் வேரில் பூச்சி இருந்ததுன்னா அந்த வேர் பூச்சி அழிக்கணும். வேர்பூச்சியை கண்டுபிடிச்சி அழிக்காமல் இலைக்கு நீங்கள் பெஸ்டிசைடு அடிச்சு ஆனால் ஒன்றுமே ஆலையேன்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த ரூட் காஸ் அங்கே பார்க்கணும். இல்லைன்னா ஒரு மரத்துலேயே இன்னொரு மரத்துக்கு அந்த தோட்டத்தையே அழிச்சிடும். நம்ம அடியில் பூமியிலேயே பரவி இப்போ சமுதாயத்தில் இந்த குடிக்கிறதுங்கிற ஒரு ஃபேஷனாக போய் குழந்தைகளுக்கெல்லாம் ட்ரிங்க்ஸும் ஒரு ஃபேஷன் ஆகிடுத்து. அந்த சின்ன குழந்தைகள், ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள், அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ பார்க்குறேன், எதுலேயோ யூனிஃபார்மில் இருக்கிற பொண்கள் எல்லாம் சிகரெட் பிடிச்சிட்டு கையில் பாட்டில் வச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு மாறணும் அப்படின்னா சமுதாயத்தில் சரியான மதிப்புகள் வரணும். மதிப்புகள் சீரழிஞ்சால் எந்த வளர்ச்சியுமே இல்லை. நாடு உண்மையாக நாடு, சமுதாயம், குடும்பம், தனிநபர் வளரணும்னா முதல்ல மதிப்புகள் சரியாக இருக்கணும். வேல்யூஸ், இந்த வேல்யூஸை சரியாக இல்லாமல் விட்டுட்டோம்னா அப்புறம் தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதை தான். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எனக்குள் நான். இப்போ நிறைய பேருக்குமா வந்துட்டு ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டாங்க. இப்போ சிவசங்கரி அம்மா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும், இல்லை யாருக்கும் தெரியாது, எனக்குள்ளேயே இது இருக்குன்னு சொல்ல மாதிரி 6ஆம் விரல் மாதிரி உங்கள் கூடவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா என்னமா சொல்லுவீங்க? டே டு டே என்னால் இந்த வேலையை செய்யாமல் இருக்க முடியாது, இல்லை இது இல்லாமல் நான் வெளியில் கிளம்ப மாட்டேன், அந்த மாதிரி சில பேர் அந்த மாதிரி எந்த ஒரு நான் ஐம் வெரி டிசிப்ளின்டு பர்சன்மா. காத்தால் 4 மணி 4:15 எழுந்துடுவேன் எப்பவுமே. தினம் 4ல் 4:15 எழுந்துடுவேன். அப்புறம் ஒரு மணி நேரம் எனக்கு நான் இன்றைக்கி அட்டன் பண்ண வேண்டிய ஃபோன் கால்ஸ், இல்லை ஏதோ கவனிக்க வேண்டிய விஷயங்கள், பேங்க் விஷயம், எழுத வேண்டியது ஏதாவது இருந்தால் யாருக்காவது அதெல்லாம் பண்ணி முடிப்பேன். அப்புறம் 6லேருந்து 6:30 வாக் போவேன். அப்புறம் திரும்பி வந்து ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் அண்ட் யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணுவேன். அப்புறம் குளிச்சுட்டு 1 hour ப்ரே பண்ணுவேன். அது அப்புறம் சாப்பிடுவேன். ஸோ இதெல்லாம் எனக்கு இந்த ரொட்டீனெல்லாம் எனக்கு வந்து ஒரு டிசிப்ளின் மாதிரி வச்சுட்டுருக்கேன். நான் ராத்திரி எந்த ஒரு பார்ட்டி அங்கே போகிறது இங்கே போகிறதெல்லாம் போகவே மாட்டேன். 9:30க்கெல்லாம் படுக்க போயிடுவேன். 9க்கெல்லாம் பெட்ரூமுக்கு போயிட்டேன்னா 9:30க்கெல்லாம் அப்புறம் ஃபோன் கால்ஸ் கூட எடுக்க மாட்டேன் நான். அதை வந்து நீங்கள் அறவே தவிர்த்துடுறீங்க. அதுக்காக டிஸ்கனெக்ட் பண்ணிலாம் வைக்க மாட்டேன். எல்லாருக்கும் தெரியும், அதனால யாரும் தெரியும் எல்லாருக்கும். அப்போ என்னை கூப்பிட மாட்டாங்க. அதனால் எனக்கு சில கட்டுப்பாடுகள் வச்சுட்டு இருக்கேன்னா தட் ஹெல்ப்ஸ். மேம் எல்லோரும் வாயால் தான் சாப்பிடணும்னு இருக்கு, நான் மூக்கால் தான் சாப்பிடுவேன்னா நாசமாக தான் போகும். நமக்கு தான் பிரச்சனை. அதனால் எனக்கு இதுதான் பண்ணி ஆகணும்னு அப்படிலாம் எனக்கு கிடையாது, எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் வாழ்க்கை கூடுமான வரைக்கும் மனமும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை ஓரளவுக்கு நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். இந்த மாதிரி திட்டமிடலில் எப்படி நீங்கள் இவ்வளோ ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி சிவசங்கரி அம்மான்னு சொன்ன உடனே
நேர நிர்வாகம் எல்லாருக்குமே வந்து நீங்கள் போகிற மேடைகளில் எல்லாம் அதிகமாக சொல்லக்கூடியது வந்து அம்மா பங்க்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு பெரிய உங்களுக்கான அடையாளமாக அப்படி இருக்குது. இந்த நேர நிர்வாகத்தை வந்து நீங்கள் இயல்பிலே சின்ன வயசுலேருந்தே அது உங்களோட இருந்ததா, இல்லை ஏதாயினும் ஒரு காலகட்டத்தில் இல்லை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க? ஓரளவுக்கு சின்ன வயசுல இது விவரம் தான் ஒரு பொறுப்புகள்லாம் வந்து கல்யாணம்லாம் அது வரைக்கும் விளையாட்டுத்தனமாக தான் இருந்திருப்போம். பட் பொறுப்புகள்லாம் வர ஆரம்பிச்ச அப்புறமே எனக்கு எப்பவுமே பங்க்சுவலாக இருக்கிறது பிடிக்கும். இந்தியன் பங்க்சுவாலிட்டின்னு கேலி பண்ணுவாங்க எல்லாரும், எனக்கு அது ஆமாம், பிடிக்கவே அதுதான். பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படி இந்தியன் பங்க்சுவாலிட்டின்னு சொல்லணும்? நாங்கள் அக்னி விழாக்கள் நடத்தின போதெல்லாம் 6 மணி அளவுன்னு போட மாட்டோம். அளவிலே கிடையாது. 6 6 மணி மணிக்கு போடுவோம். ஃபிக்ஸடு. ஆரம்பிச்சிருவோம். சீஃப் கெஸ்ட் வராங்களோ வரலையோ நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். பங்க்சுவலாக இருக்கணும். ஏன்னா மேலை நாடுகளில் அது ஒரு விஷயம்மா. டிசிப்ளின் தங்களுக்கு தானே செல்ஃப் டிசிப்ளின் ஜாஸ்தி. குப்பை போட மாட்டாங்க, ரோட்டில் துப்ப மாட்டாங்க, ரோட்டில் யூரின் போக மாட்டாங்க. நான் வரேன்னு சொன்னால் அந்த டைமுக்கு வந்து நம்ம நேரத்தை அவங்க மதிப்பாங்க. ம் 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 ஏன் நான் 6 மணிக்கு வரேன்ட்டு 7 மணிக்கு வந்தால் நீங்கள் என்னை மதிக்கலன்னு தானே அர்த்தம் அது. கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமா அது நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த அடுத்தவங்களை impression. மதிக்கணும். அப்போ நம்ம எல்லாமே ஒழுங்காக செய்வோம். அழுகை, ஆனந்தம் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிட முடியாது. அப்படி நீங்கள் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு ஒரு தோழமைன்னா நீங்கள் யாரை குறிப்பிடுவீங்கம்மா? இவங்க கிட்ட மட்டும்தான் என்னால் என்னோட ஷேரிங் இருக்கும். அந்த மாதிரி இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்கம்மா. லலிதான்னு எனக்கு 41 வருஷமாக எனக்கு முதல்ல என்னோடய வாசகியாக அறிமுகமாகி என்னை அம்மான்னு கூப்பிட்டு அவள் வந்து செக்ரட்டரியல் கோர்ஸ் எல்லாம் படித்து எனக்கே செக்ரட்டரியாக வந்து எனக்கு நிழலாக இருந்து எனக்கு வலதுகையாக இருந்து நான் அத்தனையும் அவளோட பகிர்ந்துப்பேன். அவள் வந்து 4 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி கேன்சர் வந்து இறந்து போயிட்டாள். அது ஒரு பெரிய இழப்பு எனக்கு. என்னோடய சிஸ்டர் இன் லா பிருந்தா ஜெயராமன், என்னோட தங்க சாந்தி, அப்புறம் இப்போ எங்கள் வீட்டில் குக் இருக்காங்க, என் கூடவே இருக்காங்க மங்களம். எல்லாரோடையுமே நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லுவேன். ஆனால் இப்போது மனம் விட்டு பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் எனக்குள்ளேயே வச்சுக்க கற்றுன்ட்டேன். அது அது பண்ணி பகிர தான் ஆகணுங்கிறது பகிரலாம் இல்லவே இல்லை. அப்படிலாம் இல்லவே இல்லை. இல்லை. அப்படி இல்லை இல்லை. அப்போ உங்களுக்குள்ளேயே நீங்கள் நல்ல அதை எழுத்து பற்றி, சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. இலக்கிய உலகம் பற்றி நல்லா மனசு விட்டு பேசணும்னா மாலன் நல்ல எனக்கு 45 வருஷம் நாங்கள் 2 பேரும் நட்பு எங்களுக்குள்ள. மூப்பனார் ஐயா இருந்தபோது நல்ல ஃப்ரெண்டு அவரு நானும். எனக்கு ஃப்ரெண்டு பவானின்னு இருக்காங்க. அவங்களும் நானும் செகண்ட் ஃபார்ம்லேருந்து ஒன்றா படித்து காலேஜ் முடிய ஒன்றா படித்தோம். பெரிய விஷயம் அது. அவங்க வந்து இப்போது அடையாறில் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ உடம்பு முடியல, நடமாட்டம்லாம் குறைஞ்சிருக்கு. அதனால் ஃபோனில் மட்டும் பேசிக்கிறோம். தினமோ ஒன்று விட்டு நாள் விட்டோ பேசிப்போம். அவட்ட மனசு விட்டு அவள் குடும்பத்தை பற்றி அவகிட்ட சொல்லுவோம், என் குடும்பத்தை பற்றி நான் அவட்ட சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்களே தவிர இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு ஒரு ஃபியூ இயர்ஸாக கேட்டிங்கன்னா எதையுமே ஒருத்தர்கிட்ட தேவையில்லாமல் பகிர்ந்துக்கணுங்கிற அவசியமே இல்லாமல் போயிடுது. நான் சொல்வேன், ஹிந்து தர்மத்தின்படி 4 கட்டங்கள் வாழ்க்கையில்: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற நாட்கள், அப்புறம் கல்யாணம் குடும்பம் இருக்கிறது. 3வது கட்டம் 60 வயசுக்கு அப்புறம் வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம்னா வனத்துக்கு போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாத்தையும் விட கற்றுக்கணும். ஏன்னா சந்நியாசத்துக்கு தான் நம்ம அறிவுபூர்வமாக நம்மளை தயார் பண்ணிக்கிறோம். சந்நியாசம்னா காவி உடுத்திட்டு போய் காட்டில் உட்காந்து அதெல்லாம் இல்லை. பற்றற்று இருப்பது. அந்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம இப்போ நான் 10 வருஷம் முன்னாடி சொன்னேன், இந்த ஃப்ளாட்டுக்கு போன உடனே ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், எனக்கு வானப்பிரஸ்தம் ஆரம்பிச்சுன்னு சொன்னேன் நான். அதனால் அப்போலேருந்தே கொஞ்சமாக அந்த விழிப்புணர்வு இருக்கிறதுல ஓரளவுக்கு எல்லாத்தையும் பகிர்ந்து தான் ஆகணும், மனசு விட்டு பேசி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு நீடே இல்லாமல் போயிடுது. ஏன்னா உங்களுக்குள்ள நீங்களே வந்து அந்த ஒரு சுய அலசலுக்குள்ள வந்து என்னையே நான் சமாதானப்படுத்தி இப்போல்லாம் அப்படித்தான். ஒரு வருத்தம் வந்ததுன்னா 5 நிமிஷம், அப்புறம் கண்ணாடி போயிட்டு போகிறோம், நிறுத்திக்கோ, எனக்கு நானே சொல்லிட்டேன்னாங்க சரியா போயிடும். சூப்பர்மா. இல்லை இது வந்து நீங்கள் இந்த வயசில் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக வரணும். என்ன கேட்டால் எனக்கு 60 வயசில் வந்த இதெல்லாம் எல்லாருக்கும் 30 வயசு 20 வயசுலேயே வந்தால் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருப்பாங்க, கண்டிப்பாக நிம்மதியாக இருப்பாங்க. யாரோடையும் பகிர்ந்துக்கும் போது சில நேரங்களில் வந்து சோகம் கூட இப்போ நான் தனியாக தான் இருக்கேன். ஐயோ தனியாக இருக்குமே நினச்சதே கிடையாது. நினச்சதான்னு வச்சுக்கோங்க, எழுந்துக்க முடியாமல் போயிடும். அப்புறம் இப்போ எனக்கு அது நினைக்கவே கூடாது. சில விஷயங்களெல்லாம் நினைக்கக்கூடாது. திருப்பி அது நம்மக்கிட்ட வந்தால் கூட உன்னால நான் பாதிக்கப்பட மாட்டேன், போயிடுன்னு சொல்லணும். அருமை. எந்த கவலையும் எங்கிட்ட வராத. அதுக்காக நான் வருத்தங்களோ இல்லை காயங்களோ வலியோ இல்லாமல் இருக்கேன்னு சொல்ல முடியாது. இருக்கும்.
ஆனால் அதுலேயும் குயிக்காக மீண்டுடுவேன். அதுதான் குயிக்காக மீண்டு அதுதான் அந்த மீண்டு வரக்கூடிய யுக்தியை நீங்கள் உங்களுக்கு நீங்களே வகுத்து அவங்க தானே வச்சிருக்கிறீங்க. பண்ணணும். உனக்கு வந்து பசிச்சுட்டா நீ தானேம்மா சாப்பிட்ற. ம் ம் உனக்காக உங்கள் அம்மா சாப்பிட முடியுமா, உன் புருஷன் சாப்பிட முடியுமா? முடியாது. கிடையாது. நீ தான் சாப்பிடணும். எனக்கு தூக்கம் வந்தால் நான் தான் தூங்கணும். அந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஹியூமன் பீயிங்காக ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் தான் முயற்சி போடுறேன். எப்போ இந்த மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் வருதோ அது உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் நம்மளுடைய சுமையை தாங்க முடியாது. நமக்கு நாமளே அதை தீர்த்துக்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு அடுத்தவங்க மேலே வீடாக பழி போடுறதுல அர்த்தமே கிடையாது. கிடையாது. நான் ஏன் எப்படி இருக்கேன்னா என் கவர்மெண்ட் இப்படி இருக்குது, எங்கள் ரோடு இப்படி இருக்குது. நான் என்ன பண்ண முடியும் அதை கேளுங்க நீங்கள். என்னால் என்ன பண்ண முடியும், ஏன் நான் என்ன பண்ண முடியுங்கிறத கேட்டுக்கவே மாட்டேங்கிறோம். நீ என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுற, அரசாங்கம் என்ன பண்ணித்து, முனிசிபாலிட்டி என்ன பண்ணித்து, கார்ப்பரேஷன் என்ன பண்ணித்து, இந்த நடிகர் என்ன பண்ணா, இந்த எழுத்தாளர் ஏன் அப்படி கேட்குறீங்க? ஈச் ஒன் ஹேஸ் தேர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பாக கண்டிப்பாக. நல்ல பல தகவல் பகிர்வுகளோடு நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எனக்குள் நான். இப்போது உங்களுடைய வயது, அந்த அனுபவம் உங்களுடைய எழுத்தை தாண்டி நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள்ட்ட உங்களுடைய பகிர்வுகளில் உங்களுடைய பேச்சில் ரொம்ப அருமையாக நீங்கள் வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் வந்து அந்த ஒரு 70-80 வயசு தாண்டும்போது ஒரு குழந்தை மனநிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில் சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா என்னம்மா சொல்லுவீங்க? எனக்கு இன்னும் அப்படி அந்த இல்லை. அந்த குழந்தை மாதிரி ஆறுதுங்கிறது இன்னும் கொஞ்சம் வருஷம் போகும்னு தெரியாது. இப்போதைக்கு நான் வந்து இருக்கிற ஆசைகளை நல்ல மனுஷியாக வளர்ந்துன்னு இருக்கேன், அவ்வளோதான். அவ்வளோதான். அருமைம்மா. இப்போது எனக்குள் நான் நிகழ்ச்சியோட தலைப்பு அப்படின்னாலும் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுடைய சுய அலசல், சுய தேடலை வந்து எங்கள் நேயர்களுக்கு மத்தியில் இவ்வளோ நேரம் பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு இந்த எனக்குள் நான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்கம்மா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுய தேடல் இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு தாய் வயிற்றில் பிறந்தா கூட 4 குழந்தைகளும் 4 மாதிரி இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு வந்து காரம் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஒருத்தர் வந்து லேசாக நிறம் கம்மியாக இருக்கலாம், ஒருத்தர் உயரமாக இருக்கலாம். அந்த மாதிரி சுபாவத்திலேருந்து புற தோற்றத்துலேருந்து எல்லாமே வந்து மாறுபட்டு தான் இருக்கும். ஏன்னா கைரேகை ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு இத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தால் கூட ஒரு கைரேகை மாதிரி இன்னொரு கைரேகை இருக்காதுங்கிறாங்க. அந்த மாதிரி தனிநபர் ஒத்தொத்தருக்கும் அந்த இண்டிவிஜுவாலிட்டி, அந்த தனித்தன்மை உண்டு. எல்லாரும் வந்து பெரிய பாடகராகணும், பெரிய எழுத்தாளராகணும், பெரிய அரசியல்வாதி ஆகணும், அவரை மாதிரி ஆகணும்னு சொல்ல அது மாதிரிலாம் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா பல சந்தர்ப்பத்தில் புலி பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி ஆகும். நமக்கு எது ப்ளஸ் பாயிண்ட்டோ அதை வளர்த்துக்கணும். என்கிட்ட மைனஸாக இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க இன்னொருத்தர் செய்கிறாங்கங்கிறதுக்காக எனக்கு குரலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் பாடி பாடி பெரிய இசை மேதையாகணும், பாடகராகணும்னா அது நடக்காது. பாடாட்டாலும் கூட நீங்கள் வந்து ஒரு இசை அமைப்பாளராக நீங்கள் ஆகலாம். அதனால் எந்த ஏரியாவில் நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறத உணர்ந்து அடுத்தவங்களுக்காக இல்லாமல் நமக்காகவே வேஷம் போடாமல் அலசல் செய்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக ஒத்தொத்தருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சாதனை செய்யும் அந்த சக்தி இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அருமைம்மா. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை அப்படின்ற மாதிரி எப்போ நம்மளை நாம் அறிந்து ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வர்றோமோ அந்த நிலைப்பாடு வெற்றியை நோக்கி அந்த ஒரு பயணத்தை கொடுக்கும் அப்படின்றத ரொம்ப அருமையாக சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணியிருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள் அம்மா. உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிம்மா. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது எனக்குள் நான். பங்கேற்று சிறப்பித்தார் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள். உடன் செண்பக காசி.